ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. கண்களிக்கும்படி கண்டுகொண்டேன் கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கர்குல பெண்களிற் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகி. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகிச் வந்த பதாம்புயத்தாலான அன்னை பராசக்தியினுடைய திருவடிகளை என் மனதில் இருத்தி அவள் திருவருள் சங்கல்பத்தினால் இந்த அபிராமி அந்தாதி அனுபவத்திற்காக இங்கே கூடியுள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வணங்கி அபிராமி சமயம் நன்றே என்று பேசுவதற்கு மேற்கொள்கிறேன். முதல்ல ஒரு கேள்வியோட தொடங்கணும். இன்று என்ன திதி? இன்றைக்கு ஏகாதசி. இன்னைக்கு நமக்கும் 11வது நாள், நிலவுக்கும் 11வது நாள். இப்போ நிலவுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு வந்துருச்சா? நடுவில் ஒரு அமாவாசையை கடந்தோமா? அடுத்த பௌர்ணமி வரத்துக்குள்ளே நமக்கு அபிராமி அந்தாதி முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம சொன்னால் ஒரு 3 நாள் கழித்து நிலவு உதிக்கும்னு வச்சுக்கலாம். இப்போ நேற்று எங்கே விட்டனோ அதுலேயே நான் பாதி பாட்டோடு முடித்தேன். மொத்தம் 25 பாட்டு பாக்கி இருந்தது. 12 பாட்டு முடித்தோம், இன்னும் 12 பாட்டு இருக்குது. அது எந்த பாட்டில் முடித்தேன்னா, மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தம் என்றன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால். அதாவது வார்த்தைக்கும் மனசுக்கும் ஆட்படாத உட்படாத அன்னை பராசக்தியினுடைய திரு உருவம், திருமேனி, திருமூர்த்தி என்னோட வினைக்கும் விழிக்கும் வெளி நின்றது, எனக்கு வசப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னேன். இப்படி அபிராமி பட்டருடைய சிந்தனைக்குள்ள அம்பாளுடைய அழகு, அம்பாளுடைய செயல், இது ரெண்டும் வசப்பட்டதால ஒரு காரியம் நடந்தது. இது என்ன காரியம் நடந்தது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஒரு கதை சொல்றேன். ஒரு மகான், அவர் என்ன பண்ணார், ரொம்ப வருஷங்கள், பல வருஷங்கள் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தார். நிறைஞ்ச தபஸ், பல்வேறு விதமான உபாசனை, அத்வைத சித்தாந்தத்தினுடைய உச்சம் தொட்டவர். அப்படிப்பட்ட ஒருத்தரை பலி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு காபாலிகன் வந்தான். காபாலிக மதம்ங்கிறது ஒரு காலத்துல இருந்த ஒரு மதம். அந்த மதத்துல தான் இந்த மனுஷ பலி கொடுக்கிற பழக்கமெல்லாம் இருந்தது. அந்த காபாலிக மதத்தை சேர்ந்தவனுக்கும் இந்த பர்டிகுலர் மகானுக்கும் ஒரு பிணக்கு. என்னன்னா, நம்முடைய மதத்தை எல்லாம் இவர் அழிக்கிறாரு, இவருடைய தத்துவங்களால நம்முடைய மதத்தை எல்லாம் இவர் ஒண்ணுமில்லாம பண்றாரு அப்படிங்கிற ஒரு கோபம். அதனால அவரை எப்படியாவது கொன்றணும்னு பார்த்தோம். இவரும் மிகப்பெரிய அம்பாள் பக்தர். அம்பாள்னா ரொம்ப பிடிக்கும். தோ அத்வைத்தத்துல இருந்தா கூட அம்பாள் வழியா அத்வைத்தத்தை அடையிறது சுலபம். நம்ம இங்க அபிராமி வெட்டர்ல பார்த்துட்டு இருக்கோம். அந்த காபாலிகனும் அதே அம்பாளை காளி தேவியா பைரவியா உபாசனை பண்றான். இவன் என்ன பண்ணா, அந்த காபாலிகன் அவர்கிட்ட போய் வயலண்டா எதுவுமே பண்ணல. ஏன்னா ஒருத்தன் நம்ம போய் சண்டை போடுறோம், அவன் எதிர்த்து சண்டை போடுறான்னா அவர் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். எதிர்த்து சண்டை போடாத ஒரு சோப்பலாங்கியை நம்ம அடிச்சோம் அப்படின்னா அதுல நமக்கு என்ன பெருமை இருக்கு? ஸோ இந்த காபாலிகன் என்ன பண்றான், அந்த மகான் கிட்ட போறான். இது மாதிரி எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். அவரும் ரொம்ப சாதுவான மகான். அவர் என்ன சொல்றார், சரிப்பா பண்றேன். என்ன பண்ணணும்? நான் இது மாதிரி காளி தேவிக்கு பூஜை போட போறேன். சரி போடு, நல்லதா போடு, நல்லபடியா போடு, சேமமா நடக்கும் அப்படிங்கிற. அதுக்கு நான் ஒரு பலி கொடுக்கணும். பலி அவ்வளோ ஒரு ஸ்லாகியமான வழி இல்லையே, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் முறை நான் இப்படிதான் கும்பிடணும். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எனக்கு எந்த அப்பழுக்கும் இல்லாத ஒருத்தனை பலி கொடுக்கணும்னு ஆசை. அப்பதான் என் காளி தேவி சந்தோஷப்படுவான். அப்படியா? சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உன்னை பார்த்தா எந்த களங்கமும் இல்லாம இருக்க, அதனால நான் உன்னை பலி கொடுக்கணும்னு விரும்புறேன். அப்படி சரி, என்னை பலி கொடுத்துக்கோ அப்படின்னு அந்த மகான் சொல்லிட்டு அந்த காபாலிகன் கூடவே நடந்து போயிட்டேன். அந்த காபாலிகன் அந்த எந்த காளி தேவியை வச்சு அந்த காளி தேவியை வழிபடுறானோ அதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் மகானை கொண்டு போய் பலி கொடுக்கறதுக்கு உட்கார வச்சாச்சு. எப்பவுமே பலி கொடுக்கறதுனா அந்த அந்த ஒரு ஆட்டை பலி கொடுக்கறதுனா கூட அந்த நல்லா கழுவி பொட்டு வச்சு பூ வச்சு எல்லாம் பண்ணி தான் பலி கொடுப்பான். அதே மாதிரி இவன் அந்த மகானுக்கு எல்லாம் பண்றான். இதெல்லாம் பண்ணிட்டு அவரை வெட்டணும் அப்படின்னு வெட்ட போகும்போது இந்த மகானுடைய சீடர் எங்கேயோ இருந்தார். மகானுடைய சீடர் எங்கேயோ இருந்தார். அவர் விடு விடு விடுன்னு ஓடி வந்தார். அவருக்குள்ள ஏதோ ஒரு உள்ளுணர்வு. விடுவிடுன்னு ஓடி வந்தார். இந்த காபாலிகனை தூக்கி பந்தாடிட்டார். பந்தாடி வச்சு வயிற்ற கிழிச்சிட்டார். ரெண்டா பிளந்து போட்டார்.
இவர் சீடரும் இவரை விட பரமசாது. ஆனா திடீர்னு வந்த ஒரு ஆவேசத்துல இதை பண்ணிட்டார். ஏன்னா அந்த சீடனுக்குள்ள நரசிம்மமூர்த்தி ஆவாகனமான அந்த நரசிம்மமூர்த்தி அந்த சீடனுக்குள்ள வந்து அந்த காபாலிகனை ரெண்டா பிளந்து தூக்கி போட்டார். அந்த மகானுடைய பேரு ஆதிசங்கரர். அந்த மகானுடைய பேர் ஆதிசங்கரர், வந்த சீடருடைய பேர் பத்மபாதர். அப்போ ஆதிசங்கரர் நரசிம்மன்ட்ட கேட்டாராம், அதாவது பத்மபாதருக்குள்ள இருக்க நரசிம்மன்ட்ட, நரசிம்மா உன் தரிசனம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு. நரசிம்மம் வேகமா சிரிச்சுதான். கம்பர் கூட சொல்லுவார், சிரித்தது செங்கட்சியம், ஹஹான்னு சிரிச்சாராம் நரசிம்மர். உன் சிரிப்பு எனக்கு கேட்கறது, என்னால உன்னை பார்க்க முடியலையே, என்னை நீ பார்க்கணும்னா இன்னும் பல மடங்கு தபஸ் பண்ணணும். இப்போ என் சிரிப்பு எனக்கு உனக்கு ஏன் தெரியுமா கேட்டது, இந்த பாகவதனோட பக்கத்துல நீ நிக்கிறதுனால உனக்கு கிடைச்சது. அந்த சீடன் வந்து நரசிம்ம உபாசகர், அவன் என்ன ரொம்ப வருஷமா தபஸ் பண்ணி உபாசனை பண்றான், அவனோட பக்கத்துல நீ இருக்கிறதுனால இந்த பாகவத சம்பந்தத்தால உனக்கு என்னுடைய சிரிப்பை கேட்கிற பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு ஒரு கதை இருக்கு, சங்கர விஜயத்துல வருது. ஸோ ஒரு ஆவேசமா நரசிம்மமூர்த்தி வந்த ஒரு பாகவதனுடைய தொடர்பால அந்த நரசிம்மமூர்த்தியை பார்க்க முடிஞ்சது. ஸோ சரபோஜி மன்னருக்கும் அபிராமி பட்டரும் கிட்டத்தட்ட 86 பாடலா பக்கத்திலே உட்கார்ந்துருக்காங்க, நிலவு வந்ததை பார்த்துருக்காங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ஒரு குரு ஸ்தானத்துல இருந்து அபிராமி பட்டர் உபதேசம் பண்ணியிருக்கார். அப்போ நரசிம்மமூர்த்தி எப்படி வந்து ஆதிசங்கரருக்கு சரிப்பு சத்தத்தை வெளிப்படுத்தினாரோ அதே மாதிரி அபிராமி அம்மையை சரபோஜியும் பார்த்திருக்கலாம். பார்க்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ இங்கே வருவோம். அப்போ மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாதலின் திருமூர்த்தம் என்றன் வினைக்கும் வெளிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் இவரோட மனசுக்குள்ள அம்பாள் வந்து பதிஞ்சா இல்லையா, அதாவது வார்த்தைக்கும் மனசுக்கும் உட்படாத அம்பாள் இவருடைய மனசுக்குள்ள வந்து பதிஞ்சதால வேற ஒரு காரியம் நடந்துச்சான். அது என்ன காரியம்னு இன்னைக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். என்ன சொல்றார், விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாலும் பராபரையே. அதாவது தன்னோட விழியால மன்மதனை எரிச்ச சிவபெருமான ஊர் உலகத்தில் இருக்கவெல்லாம் கிண்டல் அடிக்கிறான். அவர் யார் தெரியாதா, போனான் 30 வருஷத்துக்கு முன்னாடி சன்னியாசம் போனான், இப்போ பார்த்தா 3 பிள்ளை, ஆசிரமத்தில் 4 சம்சாரம் வச்சிருக்கான். அப்படின்னா அது எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு ஒருத்தன் மன்மதனே எரிச்சிட்டு எனக்கு காமமே கிடையாதுன்னு ஒருத்தன் இருந்தா அவனை ஐயோ அவனை பற்றி தெரியாது அப்படின்னு ஊர் உலகமெல்லாம் பழிக்கும்படி அவனோட உடம்புல பாதியை புடுங்கி ஒருத்தி வச்சிருக்கா இல்லையா, அது நடந்துச்சுங்கிறார். அப்படிப்பட்ட பராபரை இதை செஞ்சான்னு சொல்றார். இப்போ கேட்குறேன், அபிராமி பட்டருடைய மனசுக்கும் மொழிக்கும் அவ உட்பட்டது, மன்மதனை எரிச்சதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப திரும்ப நம்ம பழைய நிலைக்கு போகணும். ஏன்னா அபிராமி பட்டர் எப்பயுமே ஒரு உயர்ந்த நிலைக்கு போனார்னா அடுத்து மந்திரமா வருமா, அந்த மந்திரம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கி வருவாரா, அந்த 6ஆம் வாரமெல்லாம் நடந்துச்சு, நிலவு வந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தாரா, இந்த கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார், படிப்படியா மேல போவார்னு சொன்னா, இந்த படிப்படியா மேல போறதுல எனக்கு வந்து பார்க்கும் திசையெங்கும் பாசாங்குசமும் அப்படின்னு எல்லா திசையிலையும் அம்பாள் தெரிகிறாருன்னு சொன்னாரா. அடுத்தது யமன் வருவான், என்ன புரிஞ்சுக்கிற தன்மை அவனுக்கு இருக்காது, அவங்கிட்ட கொஞ்சம் மென்மையா சொல்லி புரிய வைமா அப்படின்னு சொன்னாரா. அப்ப அடுத்த நிலை என்னவா இருக்கணும், அம்மா உங்களுடைய அர்த்தநாரீஸ்வர தோற்றம் எனக்குள்ள இருக்கணும். இதுவரெல்லாம் அப்படிதான் பார்த்துட்டு வந்தோம். இல்ல இப்ப அவர் திரும்ப மேல போயிட்டு இருக்காரு. இப்ப அவரு திரும்ப மேல போயிட்டு இருக்காரு. ஆனா இந்த பாட்டிலையும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு, அதுக்கு நான் அப்புறம் வரேன். இப்ப என்ன சொல்ற, இவருடைய மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத உருவம் இவருக்கு வசப்பட்டது. அது எப்படி வசப்பட்டுச்சா, மன்மதன் எப்படி சிவபெருமான ஜெயிக்கலாம்னு நினைச்சானோ அந்த மாதிரி இவருக்குள்ள வசப்பட்டான். மன்மதன் சிவபெருமான ஜெயிக்கிறது ஈஸியா, முடியாது, நடக்காத காரியம். இவர் அம்பாள மனசுக்குள்ள கொண்டு வர்றது ஈஸியா, நடக்காத காரியம். அவ வந்து அகப்பட்டுக்கிட்டான். எப்படி அகப்பட்டா, எப்பயுமே அவ போனா எங்க எப்படி போவா, ஆத்துக்காரையும் கூட்டின்னு தான் போவோம். அந்த மாதிரி கூட்டிட்டு வந்து ஏக ரூபமா அர்த்தநாரியா நின்ன. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நீயும் புனிதரும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே, பொருந்திய முப்பரை பாட்டில பார்த்தோம். அதுக்கப்புறம் வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் உங்கள் செவ்வியும்
அப்படின்னு நீங்க 2 பேரும் எனக்குள்ள இருக்கணும்னு. இப்படி ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு மந்திர உபதேசம் நடக்கும். அப்புறம் அவருடைய நிலை கீழே வரும், திரும்ப படிப்படியா மேல போவார். ஆனா ஒவ்வொரு தடவை மேல போகும்போதும் அது மாறும் அந்த நிலை. அதாவது எப்படின்னா, இப்ப இங்கிருந்து நான் சென்னை போகணும், இங்கிருந்து நான் சென்னை போகணும், நான் போறேன், ஏதோ ஒரு கலவரமோ ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன சொல்றான், சார் ட்ரெயின் இதுக்கு மேலே போகாதுன்னு நடுவழியில் நிறுத்திடுறான். நடுவழியில் நிறுத்தினா சாப்பாடு தண்ணி இதெல்லாம் கிடைக்காது. உடனே என்ன பண்ணுவான், நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து ட்ரெயினை நிப்பாட்டுவான். ஏன்னா அங்கே ஏதாவது சாப்பாடு ஏதோ ஒன்று கிடைக்கும், ஒரு ஊர் இருக்கும் அப்படின்னு. அந்த நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் முன்னோக்கி போக முடியாது, அப்போ பின்னோக்கி வருவாங்க. திரும்ப எல்லாம் அந்த கலவரம் எல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ ட்ரெயின் எங்கிருந்து போகும், இன்ன இடத்துல இருந்து போகும். இதே மாதிரி ஒரு 3 தடவை போவாரு, திரும்பி பின்னாடி வருவாரு, நின்ன இடத்துல இருந்து திரும்ப போவாரு, பின்னாடி வருவாரு, திரும்ப நின்ன இடத்துல இருந்து முன்னாடி போவார். எப்படின்னா, நான் நேத்தே சொன்னேன், 3 மந்திர பூர்வமான ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல முதல் பாட்டுல என் கருத்தனவேன்னார், அடுத்தது சரணம் அரண் நமக்கேன்னார், அடுத்த பாட்டு நாமங்கள் செப்புவரே. அதாவது முதல்ல எனக்குன்னு ஆரம்பிச்சார், அடுத்து நமக்குன்னாரு, இப்ப எனக்கும் கிடையாது நமக்கும் கிடையாது, இதுதான் அந்த நிலை அப்படின்னு அந்த நிலைய சொன்னார். இந்த நிலையில தான் அவர் ஆரம்பிச்சார். அப்ப இந்த இடத்துல அவர் ஒரு வார்த்தை போடுறாரு, பராபரையே அப்படின்னு முடிக்கிறார். அதாவது அதே அர்த்தநாரீஸ்வர தோற்றம் என் மனசுக்குள்ள வசப்பட்டு நிக்கணும் அப்படின்னு தான் கேட்கிறார். ஆனா இந்த இடத்துல போடக்கூடிய வார்த்தை பராபரை. பராபரைனா என்ன? ஒரு நல்ல கீர்த்தனை கூட இருக்கு, பராத்பரா பரமேஸ்வரா அப்படின்னு. பராத்பரன்னா என்ன? மேலானதுக்கு எல்லாம் எது மேலானதோ அது, மேலானது எல்லாத்துக்கும் எது மேலானதோ அது. இந்த மேலானதுக்கு எல்லாம் மேலானது எதுவோ அது அப்படின்னு சொல்றேன் இல்லையா? இப்ப நான் அவன்னு சொல்லல, அவள்னு சொல்லல, அதுன்னு சொன்னேன். இந்த அது அப்படிங்கிற தத்துவத்துக்கு பரபிரம்மம்னு பேர். பரபிரம்மம்னு பேர். இதுக்கு முன்னாடி நீங்க உருவமா பொருந்தணும்னு சொன்ன, அவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் உங்கள் செவியும். அப்ப அதுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கு, மகிழ்ந்து இருக்கிறதுன்னு ஒரு உணர்ச்சி இருக்கு. 2 பேரும் இணைஞ்சிருக்கக்கூடிய செவ்வியும் நீங்கள் திருமண கோலம் உருவம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல அது எதுவுமே இல்லை. அபிண்ணமா இருக்கக்கூடிய பராசக்தியும் சிவபெருமானும், படைப்புக்கு முன்னாடி இருந்த சிவபெருமானும் பார்வதி, படைப்புக்கு முன்னாடி மூல பிரகிருதியா இணைஞ்சு இருக்கக்கூடிய தன்மை. இததான் லலிதா சஹஸ்ரநாமம் கடைசியா சொல்லும், ஸ்ரீ சிவா சிவசக்தி ஐக்கிய ரூபம்னு சொல்லும். சிவன் வேற சக்தி ஏற அப்படின்னு அந்த உருவ பேதம் கூட தெரியாது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 2 டார்ச்ல இருந்து லைட் அடி தனித்தனியா போகுமா? ஒரே லைட்டா தான் போகும். ஒரு திசையில இருந்து ஒரு டார்ச் லைட்டு, இன்னொரு திசையில இருந்து இன்னொரு டார்ச் லைட்டு, 2 லைட்டையும் ஒரு புள்ளியில சங்கமிக்க வைங்க, லைட்டு வெவ்வேறையா தெரியாது. இந்த நிலையில அம்பாளை பார்த்தார். நான் சொல்றது நம்ம மனசுக்கு புரியக்கூடிய நிலையில சொல்றேன். பராத்பர தத்துவம் இன்னும் பெருசு, பராத்பர தத்துவம் இன்னும் பெருசு. நமக்கு புரியக்கூடிய நிலையில சொன்னா லைட்டு கூடுமா? கூடாது. லைட்டு குறையுமா? குறையாது. அப்படியே இருக்கும். அந்த லைட்டுடைய தன்மை 2 லைட்டு வெவ்வேறையா இருக்குமா? இருக்காது. ஒரே லைட்டா மாறிடும். ஸோ அந்த மாதிரி பராத்பரையா அம்பாளை இப்ப பாக்குறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பால் இருக்கு, பாலில் தண்ணியை கலக்கிறேன், இல்லை பாலில் எண்ணெயை கலக்கிறேன். அப்ப 2 எப்படி இருக்கும்? தனித்தனியா இருக்கும். அடுத்தது பால் இருக்கு, அந்த பாலில் சர்க்கரையை கலக்கிறேன், சர்க்கரை பாலில் கரைஞ்சிரும், ஆனா சர்க்கரையோட தன்மை பாலுக்கு வந்துடும், பால் இனிக்கும். 3வது பால் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நெய் மறைஞ்சிருக்கு இல்லையா, அந்த தன்மை கண்ணுக்கே தெரியாது, அபிண்ணமா இருக்கும். அந்த அபிண்ணமான நிலையில பராத்பரையா பார்க்கிறேன். இன்னொரு மீனிங் எடுக்கலாம், பராத்பரா. ஒருத்தன் பரன், அவனுக்கும் பறையவன், அவன் தான் பிரம்மம். அந்த பிரம்மம்னு ஒருத்த பார்க்கணும்னா அந்த இடத்துல ஒருத்தர் இருக்கணும்ல, அது பராத்பரை. அவன் பராத்பரன். பராத்பரனுக்கே ஒருத்தன் பரமா இருக்கணும்னா அது பராத்பரை அப்படிங்கிற அம்பாள். ஸோ இதனால இவருடைய மொழிக்கும் நினைவுக்கும் வசப்பட்டது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அபிராமியோ அல்லது காசாங்குசம்லாம் வச்சிருக்கக்கூடிய திரிபுர சுந்தரியோ இல்ல, அதையும் கடந்த நிலைக்கு போயிட்டார். ஏன்னா பார்க்கும் திசை தோறும் பாசாங்குசம்னு நம்ம பார்த்தோம், அப்ப உருவம் தெரிஞ்சது. அடுத்தது என்ன பண்ணார்? அர்த்தநாரீஸ்வர தத்துவத்துக்கும் போனார்.
அடுத்து என்ன பண்ணார்? அர்த்தநாரீஸ்வர தத்துவத்துக்கும் மேல போயிட்டார். இது மிக உயர்ந்த ஒரு மோன நிலை. ஏன்னா வைகுண்டத்துக்கு போனா நம்ம விஷ்ணுவை பார்க்கலாம், கைலாசத்துக்கு போனா சிவபெருமான்கிட்ட போகலாம், ஸ்ரீபுரத்துக்கு போனா அம்பாள்கிட்ட போகலாம். பரபிரம்மத்தை எங்க போய் பார்க்கலாம்? பரபிரம்மத்தை எங்க போய் பார்க்கலாம்னா நம்மளும் 3வது டார்ச் லைட்டா மாறும்போது பார்க்கலாம். இந்த 3வது லைட்டும் போய் சேர்ந்தா என்ன ஆகும்? அதுவும் அதோட சேர்ந்த ஒளியா இருக்குமே தவிர தனிப்பட்ட ஒளியா இருக்காது. அதனால இந்த இடத்துல படிப்படியா திரும்ப ஜிவ்னு மேல போன அபிராமி பட்டர் ஜீவன் முக்த நிலையையும் கடந்துட்டார். ஏன்னா ஜீவன் முக்திங்கிறது இந்த உடலுக்குள்ள ஆத்மா தனிச்சு நிற்கிறது. இப்ப ஜீவன் முக்த நிலையையும் கடந்து ஜீவ பிரம்ம ஐக்கிய நிலைக்கு போயிட்டார். எப்படி அம்பாலும் சிவனும் சேர்ந்திருக்காங்களோ, அம்பாலும் சிவனும் எப்படி சேர்ந்திருக்கிற மாதிரியே ஆத்மாவும் பரபிரம்மமும் சேருது. ரெண்டும் சேர்ந்தா ஒரே தத்துவம் தான். சித் அச்சித் ஈஸ்வர தத்துவம். இந்த எல்லா தத்துவமும் ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை. இதுக்கு தான் சோமஸ்கந்த மூர்த்தம்னு பேர். நம்ம சிவன் கோவில்கள்ல உற்சவர்ல சோமஸ்கந்தர்னு இருப்பா இல்லையா, அதனுடைய அடையாளம் என்ன? ஒரு பக்கம் சிவபெருமான், ஒரு பக்கம் பிரியாவிடை நாயகி. நம்மால் பேரு பாகம்பிரியா இல்லாட்டி பிரியாவிடை நாயகி. நடுவில் இருக்கக்கூடியது ஸ்கந்தமூர்த்தி. ஸ்கந்தமூர்த்தி. இந்த 3 என்ன தத்துவம்னா, ஒன்னு சித்து, இன்னொன்னு அச்சத்து, இன்னொன்னு ஈஸ்வரன். இந்த 3 தத்துவத்தினுடைய சேர்க்கை அகார உகார மகாரம். ஏன்னா அம்பாளோட பிரணவம் ஊ, சிவபெருமான் ஆ, அப்ப மகாரமா இருக்கக்கூடியது முருகப்பெருமான். ஸோ அந்த தத்துவ நிலை தான் பராத்பர நிலை. அதனாலதான் சிவன் கோவில்கள்ல வெவ்வேறு பேர்ல சுவாமி இருந்தா கூட புறப்பாடாகி வரக்கூடிய சுவாமி சோமஸ்கந்தர் தான். சோமஸ்கந்த மூர்த்தம் தான் புறப்பாடாகி வரும், தனியா வரமாட்டார். அந்த ஜீவ பிரம்ம ஆத்ம ஐக்கிய ஸ்வரூபத்துல தான் சுவாமி வெளியில வர. ஏன்னா இதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்னு நமக்கு ஒவ்வொரு நாளும் காட்டுறதுக்கு. ஒவ்வொரு நாளும் எப்ப இதுதான் நீ வர வேண்டிய இடம், இதுதான் நீ வர வேண்டிய இடம் அப்படின்னு காட்டுறதுக்காக அவரே வெளியில வரார். அதுதான் சோமஸ்கந்த மூர்த்தம். அடுத்தது பரமென்று உனை அடைந்தேன் தமியேனும் உன் பக்தருக்குள் தரமன்று இவனென்று தள்ளத் தகாது தரியலதம் புறமென்று எரிய பொறுப்புவில் வாங்கிய போதிலயன் சிரமொன்று செற்ற கையான் இடப்பாகும் சிறந்தவளே. இப்போ அம்பாள் எதிரில் வந்துட்டா, அடுத்து என்ன பண்ணுவார்? அம்பாள்கிட்ட பேச ஆரம்பிப்பார். இப்போ பேசுறார், பரமென்று உன்னை அடைந்தேன். எதிரில் வந்துட்டாளா? ஏன் எதிரில் வந்துட்ட, அதனால கேட்குறேன், அம்மா நீ தான் பரபிரம்மம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பரமென்று உன்னை அடைந்தேன். தமியேன் ரொம்ப கீழானவன், ரொம்ப தாழ்மையானவன். தமியேனும் உன் பக்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது. டேய் உனக்கெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷன் ஓரம் இல்லை அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. தரமன்று இவன் என்று தள்ளத்தகாது. தரியலர்கள்னா அசுரர்கள். தரியலர்தம் புறமென்று எரிய பொறுப்புவில் வாங்கிய போதில. இந்த கதை நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கோம். ஏன் சிவபெருமான் அந்த முப்புறம் உள்ள அசுரர்களை எரிச்சாரு அப்படின்னு எரிச்ச அந்த சிவபெருமானுடைய அப்படிப்பட்ட சிவபெருமான் ஒரு தடவை பிரம்மாவுக்கு கர்வம் வந்துச்சான். என்னன்னா பிரம்மாவுக்கும் 5 முகம், சிவபெருமானுக்கும் 5 முகம்னு இருந்தது. பிரம்மா கொஞ்சம் கர்வமா இருந்தாராம். அதனால சிவபெருமான் என்ன பண்ணார், இன்னையிலிருந்து உனக்கு 5 கிடையாது 4 தான் ஒரு தலையை கிள்ளி எடுத்துட்டார். அது பிரம்ம கபாலமா அவருடைய கையில ஒட்டிக்கிச்சு. அதனாலதான் அவர் கபாலியானார். கபாலீஸ்வரன்னா கபாலத்தை கையில வச்சுருக்கவர். அந்த ஓடை தேந்திக்கிட்டு ஊர் ஊரா போய் பிக்ஷை கேட்டார். அந்த பிக்ஷை போட்டு 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 அது நிறையவே இல்லை. அது நிறைஞ்சதா 2 ஊர் சொல்லப்படுறது. ஒன்னு காஷி, அன்னபூரணி பிக்ஷை போட்டா அந்த பாத்திரம் ரொம்ப நிச்சு, அந்த பாத்திரம் வெடிச்சிச்சு அப்படின்னு. இன்னொன்னு உத்தமர் கோயில். அங்க பிக்ஷாடன மூர்த்தியா வந்தார். அங்க உத்தமர் மகாலட்சுமி கிட்ட சொல்லி நீ பிக்ஷை இடுன்னு சொன்னார். ஸோ அந்த தாயார் பிக்ஷை போட்டா அந்த கபாலம் முடிஞ்சதுன்னு வைஷ்ணவபுரமா ஒரு கதை இருக்கு, சிவபுரமா ஒரு கதை இருக்கு. இதெல்லாம் ரொம்ப சகஜம். இந்த கதையில ஒரு சின்ன நுட்பம் இருக்கு. இப்ப என் கையில ஏதோ ஒன்று ஒட்டிக்கிச்சு, ஒரு பெருசா ஏதோ ஒரு கல்லோ ஏதோ ஒன்று ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோ. இந்த கையை நான் அசைக்க முடியுமா? ஒன்றும் வேண்டாம். ஏதோ ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, ஒரு கட்டை கொடுத்து கட்டியிருக்காங்க. இந்த விரலை அசைக்க முடியுமா? இந்த கையில் ஏதாவது பிடிக்க முடியுமா? முடியாது இல்லையா? இவர் என்ன பண்ணார், பிரம்மாவோட தலையை கிள்ளி எடுத்தாரா? அது ஒட்டிக்கிச்சா பிரம்ம கபாலம்? பிரம்ம கபாலம் ஒட்டிக்கிச்சுன்னா அந்த கையில வில் எடுக்க முடியுமா? அவருடைய கையில கபாலம் ஒட்டிக்கிச்சு, அப்ப அவரால் வில் எடுக்க முடியுமா? முடியாது. அப்ப இந்த கபாலம் போனா தான் வில் எடுக்க முடியும். அதனால
அயன் சிரம் ஒன்று செற்ற கையான், இந்த கபாலம் ஒட்டி இருந்தது, இந்த கபாலம் உடைஞ்சு விழுந்ததுக்கு அப்புறம் வில்ல எடுத்து முப்புறங்களை எரிக்கிறதுக்கு அவர் போனார். அப்படி போன சிவபெருமானோட இடப்பாகத்துல சிறப்பாக இருப்பவர். ஏன்னா ஆல்ரெடி செம்பாகத்துன்னு பார்த்தோம் இல்லையா, அப்பதான் சிவபெருமானுடைய பெட்டர் ஹாஃப் செம்பாகம்னு பார்த்தோம். இப்ப இடப்பாகம் சிறந்தவளே, அப்ப வலப்பாகம் கொஞ்சம் மட்டும். இடப்பாகம் சிறந்தது சார், இந்த போன் நல்ல போன் சார் அப்படின்னா இது என்ன அர்த்தம்? கொஞ்சம் கம்மின்னு அர்த்தம். அப்ப இடப்பாகம் சிறந்தவள்னா வலப்பாகம் கொஞ்சம் கம்மி. என்ன கம்மி? ஏன்னா இவரோட சக்தியை இவர் செயல்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு காரணம் தேவை. இந்த கபாலம் ஒட்டி இருந்தது வலது கையிலையா, வில்ல எந்த கையில எடுப்பாங்க? அம்பை வந்து வலது கையில பூட்டி தான் எடுக்கணும். அப்ப அம்பை பூட்டுறதுக்கு இவருக்கு தடை இருந்தது. அப்ப இது தடை உள்ள பாகம், எந்த தடையுமே இல்லாத பாகம் உன்னோடது. அதனால பரமென்று உன்னை அடைந்தேன் தமியேன், உன் பக்தருக்குள் தரமென்று இவன் என்று தள்ளத்தகாது. உனக்கு எனக்கு அருள் செய்ய எந்த தடையும் இல்லை. அவருக்கு கூட தடை உண்டு, உனக்கு எந்த தடையும் கிடையாது. அதனால நீ என்ன தள்ளுறதுக்கு, என்ன நகர்த்தி விடுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. எனக்கு என்ன நகர்த்தி விடுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. இதே தான் பாரதியார் சொல்லியிருப்பார். இவை அருள்வதில் உனக்கு எதுவும் தடை உள்ளதோ அப்படின்னு கேட்டேன். அவங்ககிட்ட என்ன கேட்டேன்? நல்ல உடம்பு கேட்டேன். நான் நினைச்சதை செய்யற உடம்பு, நல்லதையே நினைக்கிற மனசு, அந்த மனசுல நல்ல விஷயங்களை மட்டும் கொடுக்கக்கூடிய அறிவு, இதை தானே உங்ககிட்ட கேட்டேன். இதை கொடுக்கறதுல உனக்கு எதுவும் தடை இருக்கா? இதை கொடுக்கறதுல உனக்கு எதுவும் தடை இருக்கா? இவர் என்ன சொல்றாரு? அம்மா நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? ஏமா நான் உங்ககிட்ட பக்தி பண்றேன், என்னை விட பெட்டரா பக்தி பண்ணக்கூடியவங்க ஆயிரக்கணக்கான பேர் உனக்கு இருக்காங்க. ஏன்னா யாரெல்லாம் வழிபடுறாங்க அம்பால? நாரணர், நான்முகர், மாலையன் தேட மறை தேட அப்படின்னு பார்த்தோம் இல்லையா நேத்து? அந்த மாதிரி இவங்கெல்லாம் உன்னை வழிபடக்கூடிய பக்தர்கள், உன்னுடைய சுரூபமா இருக்கக்கூடிய யோகினி தேவதைகள் வழிபடுறாங்க. இவங்க பூஜையெல்லாம் பார்த்துட்டு நீ யாரா அப்படின்னு என்ன கேட்காது. ஏன்னா எனக்கு நீ பரம், நான் உன்னை பரபிரம்மன்னு நினைச்சிட்டு உன்கிட்ட வந்து சரணடைகிறேன். அவருக்கு கூட அருள் செய்யறதுக்கு சில தடைகள் இருக்கு, அவருக்கு கூட ஒரு சில செயல்கள் செய்யறதுக்கு தடை இருக்கு. உனக்கு உன்னுடைய அவருடைய இடபாகத்துல இருக்கிற உனக்கு எந்த தடையும் கிடையாது. அதனால உன்கிட்ட சரணடையும். இப்ப இந்த பாட்டு இங்க இருக்கு. நம்ம ஹிந்து தர்மத்துல பொதுவா இப்ப திருப்புகழ் எடுத்து படிச்சீங்கன்னா முருகனே ஆகச் சிறந்தவன், முருகனே பரபிரம்மம், முருகனை வழிபடாதவன்லாம் முட்டாள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எழுதிடும். மின்னர் பாய்ந்துண்ணும் சோற்றை விளக்கி நாய்க்கிடுமினேன்னு ஆழ்வார். அதாவது நாராயணனே பரதெய்வம்னு ஒத்துக்காதவனுடைய சாப்பாட்டை அவனுக்கு சோறு போடாத, அதை புடுங்கி நாய்க்கு போடு அப்படின்னு பாட்டு பாடியிருக்கார் தொண்டரடி பொடி ஆழ்வார். நாயன்மார்களோ சிவன் தான் பரபிரம்மம்னு பாடியிருக்காங்க, மற்றதெல்லாம் அதை விட கீழன்னு பாடியிருக்காங்க. இப்போ அபிராமி பட்டர் இதுவரையிலும் பொந்தின வார்த்தையில கூட பராப்பரைன்னு அம்பாளை சொல்லிட்டேன். அப்ப அம்பாள் பரபிரம்மமா, விஷ்ணு பரபிரம்மமா, சிவன் பரபிரம்மமா, முருகன் பரபிரம்மமா, இல்ல முழு முதற் பொருள்னு சொல்லக்கூடிய விநாயகன் பரபிரம்மமா? யார் பரபிரம்மம்? யாரை கும்பிடலாம்? நீங்க யாரை கும்பிட்டாலும் பரபிரம்மன் தான், யாரை கும்பிட்டாலும் பரபிரம்மன் தான். நீங்க கும்பிடுறது பரபிரம்மத்தைங்கிற மனசுல நம்பிக்கை மட்டும். எனக்கு நாராயணன் பரதெய்வம், அகமேவ பரம் தத்துவம்னு காஞ்சி வரதராஜ சுவாமி ராமானுஜருக்கு சொன்ன 6 வார்த்தைகள்ல வரும். நானே பரபிரம்மம். பகவத்கீதை முழுக்க கிருஷ்ணா தான் சொல்லியிருக்கான், நான் தாப்பா பரபிரம்மம். கிருஷ்ணனை தான் நம்ம கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்றோம். இப்ப நான் சிவபெருமானுக்கு வருவோம் அடுத்து. அப்ப சிவபெருமான் பரம் இல்லையா? ஒருத்தன் பரனா இருந்தா தானே பராத்பரை இருக்க முடியும். அப்போ நம்ம எந்த தெய்வத்தை வழிபடுறோமோ அந்த தெய்வம் பரபிரம்மங்கிற நம்பிக்கையோட வழிபடணும். அந்த தெய்வத்துக்கிட்ட பரபிரம்மத்துக்கிட்ட என்ன கேட்போமோ அதை கேட்கணும். நம்ம வாட்ச் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு சாமி, போன் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு சுவாமின்னு வச்சிருக்க கூடாது. ஒன்றே பரதெய்வம். அந்த ஒன்றே பரதெய்வம், அதே பரதெய்வம் நமக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுக்குங்கிற கன்விக்ஷன் வேணும். இன்னைக்கு நம்ம ரிலிஜன்ல ரொம்ப குறைஞ்சு போன ஒரு விஷயம் இந்த கன்விக்ஷன். நான் எடுத்துட்ட தெய்வம் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கும்பா, கொடுத்து ஆகணும் அப்படின்னு. ஏன் முருகப்பெருமான் வழியா அருணகிரிநாதருக்கு பரபிரம்மம் கொடுத்தது, அபிராமிங்கிற உருவத்தின் வழியா அபிராமி பட்டருக்கு கொடுத்தது, சிவபெருமான்கிற தத்துவத்தின் வழியா நாயன்மார்கள் எல்லாருக்கும் கொடுத்தது, விஷ்ணுங்கிற தத்துவத்தின் வழியா ஆழ்வார்களுக்கு எல்லாம் கொடுத்தது,
பேச்சியம்மன் வழியா நிறைய பேருக்கு கொடுக்கும், எசக்கியம்மன் வழியா நிறைய பேருக்கு கொடுக்கும். ஆனா கொடுக்கிறது பரபிரம்மம். இப்போ இதுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம கிச்சன்ல இருக்கிற அப்ளையன்சஸ் வேற வேறையா இருக்கலாம், ஆனா கரண்ட் ஒன்று. பரமென்று உன்னை அடைந்து. ஏன் பரமென்று உன்னை அடைந்தேன்னு நீங்க சொல்லணும்? ஏன்னா இந்த பாட்டில் எல்லாம் நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா அம்பாளை பாடிட்டு வரும்போதே சிவபெருமானையும் பாடிட்டு வருவார். திரிபுர தகனம் செய்தவர். அம்பாளை பத்தின ஏதாவது கதை வந்துச்சா? வரவே இல்லை. வந்த கதை முழுக்க சிவபெருமானை பத்தின கதை. திரிபுரம் எரித்தவர், பிரம்மன் தலையை கிள்ளினவர், மன்மதனை எரிச்சவர், இப்படியெல்லாம் வந்துச்சு. ஆனா அம்பாளை பத்தின ஒரு கதை எங்கேயாவது வந்துச்சா? மகிஷாசுரனை அது ஒரே ஒரு இடத்துல மட்டும் வந்துச்சு. மகிடன் தலைமேல் அந்தரி அப்படின்னு வந்துச்சு. இந்த சண்ட முண்டர்களை வதம் செஞ்சது நேத்து வந்தது. அதுவும் அந்த வருஷ பேரை சொல்லிட்டு வரும்போது அதுல சண்டி காளிங்கிற பேருக்காக வந்தது. மற்றபடி அம்பாளை பத்தின கதையே கிடையாது. நான் அவரை பத்தி இவ்வளோ கதை சொன்னாலும் நீதாமா பரதெய்வம், நான் அவரையும் மதிக்கிறேன், ஆனா நீதான் பரதெய்வம் அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு சொன்னார். சிறக்கும் கமல திருவே நின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணைவரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன் வரல் வேண்டுமே வருந்தியுமே. என்ன சொல்றார்? இப்ப திரும்ப அந்த படிநிலையை நீங்க பார்க்க முடியும். சிறக்கும் கமல திருவே, தாமரை பூவில் மகாலட்சுமியாக இருப்பவளே, மிகவும் சிறந்தவளே, நின் சேவடி சென்னி வைக்க, உன் பத்மபாதம் என் பதயுகம் பதித்திடவே, நீயும் உன் புனிதரும் புந்தி என்னாலும் பொருந்துகவே, ஓ திருவடியை என் நெத்திலவை. திரும்ப வந்துருச்சா அதே பாட்டு? சோ அந்த திருவடியை என் சென்னி வைக்க நீ இப்படி வச்சதுனால நின் துணைவரும் நீயும். ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஒரு நிலையை தர முடியும். எந்த நிலை? மோட்ச நிலையை தர முடியும். ரெண்டும் சேர்ந்தாதான் மோட்ச நிலையை தர முடியும். அதுதான் வீடு பேரான தன்மை. அந்த நிலையை நீ எனக்கு தரணும். எப்படி தரணும்? துரியமற்ற உறக்கம் தர வந்து. நான் இதுக்குள்ள போனேன்னா கொஞ்சம் டீப்பா யோக சாஸ்திரத்துக்குள்ள போயிடும். ஏன்னா துரியம்லாம் ரொம்ப டஃப் கான்செப்ட்ஸ். நான் அதனால அந்த லெவலுக்கு போகல. துரியமற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே. திருக்குறள்ல ஒரு குறள் இருக்கு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமா புடைத்து. ஒரு பிறவியில நம்ம ஒரு விஷயத்தை படிச்சோம் அப்படின்னா அடுத்த பிறவியில நம்ம படிக்காமலே அந்த விஷயம் நமக்கு ஞாபகம் வரும். இப்போ அடுத்த பிறவியில நீங்க பிறக்கும் போதே உங்களுக்கு அபிராமி தெரியும். இதை பூர்வ ஜென்ம வாசனைன்னு சொல்லுவோம். அறிவு 7 பிறவிகளுக்கு தொடரும். நான் 7 பிறவிக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சதுதான் இப்ப வந்திருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்ப இருக்கும் ட்ரேசஸ். ஒண்ணு வேண்டாம், ரமண மகரிஷி கிட்ட போய் கேட்டாங்களாம், பகவான் உங்களுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடணும் அப்படின்னா நீங்க உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லணும். எப்போல இருந்து வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டார. எப்போல இருந்து வச்சுக்கலாம்? இல்லை டேட் ஆஃப் பர்த்னா ஒன்று தான் இருக்கும் பகவான். இல்லை பல பிறவிகள் நான் பிறந்துட்டேன், இப்போ எனக்கு எல்லா பிறவியோட டேட் ஆஃப் பர்த்தும் தெரியும், உனக்கு எந்த பிறவியோடது வேணும்? ஏன்னா இது கிருஷ்ணனும் சொல்லுவான், பகுநீமே வெதிதானி ஜன்மானி தவசார்ஜுன அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும் 4வது அத்தியாயத்தில். என்ன சொல்லுவான்? அர்ஜுனா நீயும் பலமுறை பிறந்துட்ட, நானும் பலமுறை பிறந்திருக்கேன், ஆனா நான் எப்பெல்லாம் பிறந்தேன்னு எனக்கு தெரியும்டா, நீ எப்பெல்லாம் பிறந்த எப்படியெல்லாம் பிறந்தேன்னு உனக்கு தெரியாதுடா, இவ்வளவு தாண்டா உனக்கு எனக்கு வித்தியாசம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எந்த பிறவியிலிருந்து பிறக்கலாம், எப்பயிலிருந்து பிறக்கலாம், எது டேட் ஆஃப் பர்த், எது டேட் ஆஃப் டெத்லாம் இருக்கு. இப்போ 7 பிறவிக்கு அந்த அறிவு தொடர்ந்து வரும். அப்படி 7 பிறவிக்கு ஒரு அறிவு வராம இருந்தா நான் அன்னைக்கு சொன்ன குண்டலினி எந்த சக்கரத்துல இருக்கோ அந்த சக்கரத்திலிருந்து அந்த உயிர் அதனுடைய இயக்கத்தை தொடங்கும் அப்படின்னு. அப்போ அம்பாளும் சிவனும் ஒன்னா சேர்ந்து மோட்ச நிலையை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த துரியமற்ற நிலை வரும். துரியமற்ற நிலைனா இந்த உடல் உடலுக்குள்ள ஜீவன் முக்தியா இருந்த அந்த உடலையும் கடந்து வெளியில போய் பரபிரம்ம நிலையில ஒன்னா சேரும். அது ஒன்னா சேர்றதுக்கு உண்டான முதல் படிக்கு துரியம்னு பேர். எப்படி நம்ம உடம்புக்குள்ள 6 சக்கரங்கள் இருக்கோ உடம்புக்கு வெளியிலையும் சக்கரங்கள் இருக்கு. அதுல நம்ம சிரசுல இருந்து 12 அங்குல உயரத்துல இருக்கிற சக்கரத்துக்கு பிரம்மரந்திரம்னு பேரு. அந்த பிரம்மரந்திரத்துலதான் சிவபெருமான் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் ஆடிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் சிவபெருமான் கோயில்ல கற்பூர ஆரத்தி காட்டும் போது
இப்படி கும்பிடுறோம். ஏன் இப்படி கும்பிடுறோம்? பிரம்மரந்திரத்துல வணக்கம் சொல்றோம்னு அர்த்தம். 12 அங்குலத்துல இருக்கும். ஆடிட்டு இருக்கிற சிவபெருமானோட காலை பிடிச்சி வணக்கம் சொல்றதுதான் பிரம்மரந்திரத்துல வணக்கம் சொல்றது. சிவபெருமான் ஆடிட்டு இருக்காருன்னு எப்படி தெரியும்? அவர் ஆடுறதை நிறுத்திட்டா என்ன ஆகும்? உங்க வீட்டுல ஒரு பெரிய விழா நடத்துறீங்க, இல்ல இப்ப இந்த 11 நாள் அபிராமி ஏந்தாதி முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பாடி ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சது, அம்மாடி எவ்வளோ வேலை சொல்லுவோமா? இந்த வார்த்தையை பிரிங்க. அப்பா ஆடி இவ்வளவு முடிஞ்சிச்சு, அம்மா ஆடி இவ்வளவு செஞ்சா. அப்பா ஆடி இவ்வளவு செஞ்சார், அம்மா ஆடி இவ்வளவு செஞ்சா, நான் எதுவும் செய்யல. அப்ப அவர் எங்க ஆடிட்டு இருக்கார்? 12 அங்குலம் உயரத்துக்கு மேல ஆடிக்கிட்டே இருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் ஆடிட்டு இருக்காரு. இங்க ஆடுறாரு, இதுக்கு சிதம்பரம்னு பேரு. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கு. அதனாலதான் இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒவ்வொரு ஸ்தலமும் ஒவ்வொரு இடத்துல வரும். இதுல நீர்ஸ்தலமா சுவாதிஷ்டானம் தான் திருவானைக்காவல். அநாகத ஸ்தலமா இருக்கக்கூடியது சிதம்பரம். விஷுப்தி ஸ்தலம் காற்று ஸ்தலமா இருக்கக்கூடியது காளஹஸ்தி. மண் ஸ்தலமா மூலாதாரத்துல இருக்கக்கூடியது காஞ்சிபுரம். இல்ல ஆக்ஞா சக்கரத்துல நெருப்பு வடிவமா ஜோதி வடிவமா இருக்கக்கூடியவர் அண்ணாமலையார். அதனாலதான் அண்ணாமலையை நினைக்க முக்தி. நினைக்கிறதுனா உடனே திருவண்ணாமலை மலை இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறது இல்ல. ஆக்ஞையை தியானிச்சா முக்தி. அண்ணாமலையை நினைக்க முக்தி அப்படின்னா புருவ மத்தியில தியானம் பண்ணீங்கன்னா முக்தி. ஏன்னா குண்டலினிய புருவ மத்தி பிடிச்சி இழுக்கும். ஒண்ணு வேண்டாம், 5 நிமிஷம். இது ரொம்ப தப்பு இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படி கவனத்தை இங்க வச்சீங்கன்னா இங்க ஒண்ணு சுத்தம், இந்த இடம் அதிரும். இந்த மூளையினுடைய நேரடி துடிப்பை உணர முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நிலையில நம்ம உயிர் போனுச்சுன்னா ஆத்மா இதுக்கு கீழே போகாதா? அடுத்து மேலதானே போகும். அடுத்து ஒரு லேயர் தான் சகசிராரம். கபால மோட்சத்துக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே போயிடும். அதனாலதான் பல குழந்தைங்க கருவிலே காணப்படுறது இல்லையா? அதெல்லாம் முந்தின பிறவியில ஆக்னியில போன குழந்தைங்க திரும்ப பூமிக்கு வர வேண்டிய தொடர்பே இல்லாம ஞான நிலையில மேல போயிடுச்சுங்க. அவ்வளவுதான். ஸோ இது மாதிரிலாம் இருக்கு தத்துவங்கள். ஸோ அப்ப அந்த துரிய நிலைங்கிறது எங்க இருக்கு? நம்முடைய தலைக்கு கொஞ்சம் மேல இருக்கு. நம்ம தலைக்கு கொஞ்சம் மேல இருக்கு. அந்த துரியமற்ற உறக்க நிலைனா இனி திரும்ப துரியத்துக்கு கூட அவர் வரமாட்டார். உடலுக்குள்ள எப்படி வருவார்? துரியமே உடலுக்கு மேல இருக்கு, துரியத்துக்கே அவர் வரமாட்டார், உடலுக்குள்ள அவர் வரமாட்டார். அப்ப அவருடைய பயணம் எங்க இருக்கு? இப்ப உடலை கடந்து மேல போயிடுச்சு. நான் ஜீவன் முக்தர்னு சொல்லும் போது என்ன சொன்னேன்? உடலுக்குள்ள இருந்தாரு, ஆனா உடல் ஞானத்தை வித்ரா பண்ணிக்கிச்சு. உயிரினுடைய ஞான பிரகாசத்தால உடல் அழுகாம சிதையாம அதனுடைய இயக்கத்துல அது இருந்துச்சு. ஆனா அவருக்கு சுவாசம் தூக்கம் தண்ணி இது எதுவுமே தேவைப்படாதுன்னு நான் சொன்னேன். இப்போ உடல் இந்த உயிர் இந்த உடலையும் கடந்த மேல்நிலைக்கு போயிடுச்சு. அதனாலதான் துரியமற்ற உறக்கம். துரியமற்ற உறக்கம். சரி, இப்ப இந்த துரியமற்ற உறக்கத்துக்கு ஒருத்தர் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிறவி கிடையாது. ஒருத்தருக்கு பிறவி கிடையாதுன்னா 7 பிறவில சேர்த்த அறிவு என்ன? அதுக்கு முந்தின 7 பிறவில சேர்த்த அறிவு. அந்த அறிவு சிற்றறிவு பேரறிவோட கலந்துரும். அததான் அறிவு மறக்கும் பொழுது வந்து அப்படின்னு. அறிவுங்கிற ஒரு விஷயமே மறைஞ்சு போயிடும். அறிவுங்கிற ஒரு விஷயம் மறைஞ்சு போயிடும். இப்போ இந்த புஸ்தகத்துல இந்த பாட்டு இருக்கு, இந்த பாட்டுக்கு அர்த்தம் இருக்கு. இதை நான் படிச்சேன்னா எனக்கு கல்வியா உள்ள போகும். இது எனக்கு அனுபவம் ஆயிடுச்சுன்னா அறிவாயிடும். நான் இப்ப அந்த அனுபவத்தையும் கடந்த நிலைக்கு போயிட்டேன். அப்ப அந்த அறிவு என்ன ஆகும்? சரி, இதுக்கு நான் சின்ன ஈஸியான எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க. ஒரு 2 மணி நேரம் ஓரமா வச்சிடுங்க. திரும்ப ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க. உங்க போன்ல ஃபர்ஸ்ட் என்ன வரும்? கிளாக் வரும். போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் எது வரும்? கிளாக் வரும். 2 மணி நேரம் கழிச்சு டைமும் அதே டைம் இருக்குமா? இவ்வளோ நேரம் ஃபோன் ஆஃப்ல தானே இருந்தது. அப்போ டைம் ஓடி இருக்க கூடாதுல்ல? டைம் ஓடி இருக்க கூடாதுல்ல? ஆனால் டைம் 2 மணி நேரம் ஓடி இருக்கு. அப்போ ஃபோன் ஆன்ல இருந்துச்சா ஆஃப்ல இருந்ததா? அது மாதிரி அந்த அறிவை டிரான்ஸ்ஃபர் பண்ணி பிறவிக்கு பிறவி இப்படிதான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த போன் சுத்தமா ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த போன் வேலை செய்யாதுன்னா அந்த காலம் என்ன ஆகும்? அந்த நம்பர்ஸ்ங்கிறது அங்க இல்லாம போயிடும். அந்த நம்பர்ஸ்ங்கிறது அறிவோட ஒரு கூறா. அந்த கூரே இல்லாத போது அறிவுங்கிற நிலையை அவங்க கடந்துருவாங்க. அதுக்கு பேரறிவுன்னு பேர். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? சிற்றறிவுனா நம்ம இங்க தெரிஞ்சுக்கிற விஷயங்கள், பேரறிவுனா எல்லா இடத்துல நடக்கிற விஷயங்கள்னு சொல்றோம். இதான் சர்வஜத்துவம்னு சொல்லுவோம். ஆனா சர்வஜத்துவத்தை வேற ஆங்கிள் புரிஞ்சுக்கணும். கடவுளுக்கு எல்லாம் தெரியுமா? ஆமா தெரியும். எல்லாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியுமா? தெரியாது. ஏன்னா எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தருக்கு எதை பத்தியும் அக்கறை இருக்க. எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தருக்கு எதை பத்தியும் அக்கறை இருக்க.
அதுக்கு தான் பரபிரம்மம்னு பேர். அதுக்கு எல்லாம் தெரியும். இப்போ நான் கேட்குறேன், இப்போ நமக்கே முக்காலமும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை வெறுத்துரும். நமக்கே முக்காலமும் தெரிஞ்சதுன்னா வாழ்க்கை வெறுத்துரும். இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், இதுக்கு காரணம் எனக்கு 6 தலைமுறை முன்னாடி வாழ்ந்த ஒரு தாத்தான்னு வச்சுக்கோம். எனக்கு முக்காலம் தெரியுமா, அவர் மேலே எனக்கு கோவம் வரும், எனக்கு ஒரு கோவம் வரும். நான் இன்னும் 3 நாள் இன்னும் 10 நாள் கழிச்சு எனக்கு ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படின்னு யோசிச்சா நான் அதை தடுக்க முற்படுவேன். ஆனால் இது முழுசா எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, எதையும் யாரும் தீர்மானிக்கலைன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அது நடக்குது, நடந்துகிட்டே இருக்கும். இதை யாரும் மாற்ற முடியாது. இது இப்படித்தான் இருக்கும். இது எல்லாமே சில நீதிகளுக்கு உட்பட்டு, சில விதிகளுக்கு உட்பட்டது. வெறும் காலம்ங்கிற தத்துவம் ஓப்பன் ஆனாலே நம்மளுடைய செயல் நின்று போயிடும். காலம்ங்கிற தத்துவம் ஓப்பன் ஆனாலே நம்மளோட செயல் நின்று போயிடும். பரபிரம்மத்துக்கு எல்லா தத்துவத்தையும் கடந்தது பரபிரம்மம். அதுக்கு எந்த செயலும் கிடையாது. அந்த நிலையை நோக்கி இவர் போயிட்டு இருக்காரு. ஏன்னா துரியத்தை தாண்டி இருக்காருன்னு மட்டும்தான் இங்க சொல்லியிருக்காரு. துரியத்துக்கு மேல துரியாதீதத்தில் இருக்காரா இல்ல பிரம்மரந்திரம் வரலும் போயிட்டாரா தெரியாது. பிரம்மரந்திரத்துக்கு போகலன்னு நம்ம எடுத்துப்போம். அப்படின்னா என்ன சொல்றார், அறிவுங்கிற ஒரு விஷயமே மறந்து போயிடும். அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டுமே, வரல் வேண்டும் வருந்தியுமேன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ற. அம்மா நீ கஷ்டப்பட்டு வரணுமாங்கிற, கஷ்டப்பட்டு வரணும். நீங்க சொன்ன மாதிரி எப்படியாவது வந்துரு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு, இதுவரையிலும் நான் வந்துட்டேன், ஏன்னா என்னுடைய பயணம் மேல் நோக்கிய பயணம். நான் சாதாரண ஜீவாத்மா கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து மேல்நிலைக்கு வர முடியும். ஆனா நீ பரமாத்மா, அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து நீ கீழேயே வர முடியாது. அப்படின்னா நீ கீழே வர்றதுக்கு கஷ்டப்பட்டு வரணும். அப்போ நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம யோகம் பண்ணி தபஸ் பண்ணி தியானம் பண்ணி நம்ம குண்டலினி சக்தியை மேலே ஏற்றி பல பிறவிகள் பிறந்து 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 நம்ம மேலே போறோம்னு நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம மேலே போறது ஈஸி, பரபிரம்மம் கீழே வர்றது கஷ்டம். பரபிரம்மம் கீழே வர்றது கஷ்டம். ஒன்றும் வேண்டாம், கொஞ்சமாக ஒரு டம்ளரில் இல்லை ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அடுப்பில் வைங்க, அடுப்பை ஆன் பண்ணி விடுங்க, ஈஸியாக நீராவி மேலே போயிடும். ஆனால் மேலே இருக்கக்கூடிய நீராவி மழையாக வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? அது பல ப்ராசஸ், அது அவ்வளோ ஈஸியாக நடக்காது. அப்போ கீழே இருக்கிற ஒன்று மேலே போகிறது ஈஸி, மேலே இருக்கிற ஒன்று கீழே வர்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப எளிமையான வாழ்க்கையில் இருக்கிறவங்க வசதி வர 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 மேலே போகிறது ஈஸி. நல்லா வாழ்ந்தவன் ஒரு ஸ்டெப்பு கீழே வந்தால் வாழ்ந்து கெட்டவன் ஆயிடுவான். ஸோ பரபிரம்மம் கீழே வரணும்னா வருந்தி வரணும், ரொம்ப கஷ்டப்பட்டு வரணும். இவ்வளவு நேரம் அம்மா நான் கஷ்டப்படுறேன், ததியுருமத்தி சுழலும் என்னாவி, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ பிறந்து பிறந்து பிறக்கிறேன், பிறந்து பிறந்து இறக்குறேன், பிறந்து பிறந்து இறக்குறேன்னு இவ்வளவும் சொல்லிட்டு இருந்தா அபிராமி பட்டர் இப்போ கண்டுபிடிச்சாரு, அம்மா ஏன் கஷ்டம் உன் கஷ்டத்து முன்னாடி ரொம்ப சின்னது. அதுவும் எந்த நிலையில சொல்றாரு, இதெல்லாம் தாண்டி துரியத்தை கடந்த நிலையில சொல்றாரு, அம்மா என் கஷ்டம் ரொம்ப சின்னது போல இருக்கே, நீ ஒரு ஸ்டெப்பு வர்றதே ரொம்ப கஷ்டம் போல இருக்கே, ஆனாலும் நீ எனக்காக வரணும், ஆனாலும் நீ எனக்காக வரணும். எப்படி வரணும்? தனியாக வரணுமா? அவரோட தான் வரணும். வருந்தா வகை என் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தாள், பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாத பொருள் இல்லை, விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் வெள்ளியலே. இந்த பாட்டு திரும்ப பழைய ட்ரெண்டுக்குள்ள போறார். என்ன சொல்றாருன்னா, பொருந்திய முப்புரைன்னு ஒரு பாட்டு வந்துச்சு, அதே சந்தத்துல இது இருக்கும். வருந்தா வகையின் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தாள். அவ வர்றது இவ்வளோ கஷ்டங்கிறத நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ள வந்து நான் வருத்தப்படக்கூடாதுன்னு இருந்தா, நான் சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவர் அவ்வளோ தூரம் வந்திருக்கார். நான் சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவன் அவ்வளோ தூரம் வந்திருக்கா. அவன் எப்படி வந்திருக்கா? அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கா, அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கா. வந்து என் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக. பழைய இருப்பிடம்னு என்ன அர்த்தம்? அபிராமி பட்டருக்குன்னு இல்லை, அபிராமி பட்டருக்கு எத்தனை லட்சம் பிறவி இருக்கோ அங்க ஆரம்பிச்சா, அங்கே வந்துட்டா, வெயிட் பண்றா வெயிட் பண்றா வெயிட் பண்றா வெயிட் பண்றா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. என்னைக்கிடா இவன் அபிராமி பட்டன் ஆவான், என்னைக்கிடா இவன் சுப்பிரமணிய மகரிஷி ஆவான், என்னைக்கிடா இவன் துரியத்தை கடந்து என்னை நோக்கி வருவான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். உலகத்திலே கஷ்டம் எது? வெயிட் பண்றது. உலகத்திலே கஷ்டம் எது? வெயிட் பண்றது.
நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போவோம், ஏதோ ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுவோம், நமக்கு வக்கரமாக வேலை செய்யும், இருக்கிறதுலே தயாரிக்கிறதுல கஷ்டம் எதுவோ அதை ஆர்டர் பண்ணுவோம். நமக்கு பின்னாடி 4 பேர் வருவான், அவன் ஈஸியாக ஒரு 4 தோசை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அவனுக்கு தோசை சர்வ் ஆகிடும், நம்ம சர்வர்கிட்ட பிடிச்சி ஏறிட்டு இருப்போம், எனக்கு அப்புறம் வந்தவனுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்க அப்படின்னு. உலகத்திலே கொடுமை எது? காத்திருப்பு. உலகத்திலே கொடுமை எது? ஒரு பொருள் ஒன்றுத்துக்காக காத்து இருக்கிறது. அம்பாளுடைய தொழில் என்ன? காத்து இருக்கிறது. அதானே சொன்னோம், காப்பவளே ஆத்தாளே எங்கள் அபிராம வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாளை பூத்தவண்ணம் காத்தாளை. அப்ப அப்பலேருந்து பாதுகாத்துட்டு வரான், அப்பலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. காத்துங்கிறதுக்கு 2 சொல்லு இருக்கு, ஒன்று வெயிட் பண்றது, இன்னொன்று காப்பாத்துறது. அப்போ அப்பலேருந்து அம்பாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அதனாலதான் வருந்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவன் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. பழைய இருப்பிடமான எனக்குள்ள வந்து இருந்துட்டான். இனி எனக்கு பொருந்தாத பொருள் இல்லையே, இனி எனக்கு பொருந்தி போகாத விஷயம்னு ஒன்று கிடையாது. ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயம் அப்படி சரியா பொருந்துனா அதுக்கு யோகம்னு பேர். இப்போ யோகக்காரன் சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு எல்லாம் அவனோட பொருந்தி போயிருக்கு, எல்லாம் செட்டா இருந்தா அதுக்கு பேரு யோகம். அந்த மாதிரி எனக்கு இனிமேல் பொருந்தாத விஷயம் ஒன்றும் இல்லை. ஏன்? அணங்கே அணங்குகள் உந்தன் பரிவாரங்கள் ஆகையினால்னு போன ஒரு பாட்டு பார்த்தோம் நேத்து. அப்போ அம்பாளுடைய பரிவார தேவதைகள் எல்லாம் இருக்கிறதுனால, உன்கிட்ட எல்லா சக்திகளும் இருக்கிறதுனால நான் இன்னொருத்தர வணங்க மாட்டேன். அம்பாளுடைய சக்திகளுக்கு என்ன பேரு? யோகினிகள்னு பேரு, யோகினி தேவதைகள்னு பேரு. அப்ப யோகினி தேவதைகள்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு யோகத்தை வழங்கக்கூடியவர்கள். எல்லாத்துக்குமான யோகினி தேவதைகள் உன்கிட்ட இருக்கும்போது எனக்கு இனிமேல் கிடைக்காதது ஒன்று இருக்கா? எனக்கு பொருந்தாத பொருள் இல்லையேனார். ஒரு பொருள்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? இந்த வாட்ச் இருக்கு, இதை எப்படி சொல்லுவோம்? அவன்னு சொல்லுவோமா, அவள்னு சொல்லுவோமா, அதுன்னு சொல்லுவோம், அதுன்னு சொல்லுவோம். இப்போ அது அப்படின்னு பேர்ல ஒன்று சுட்டப்படும்னு ஒரு 2 பாட்டுக்கு முன்னாடி சொன்னேன். எது? பரபிரம்மம். இப்ப வாங்க, பொருந்தாதது ஒரு பொருள் இல்லையே அப்படிங்கிறதுக்கு இந்த பூமியில இருக்கிற எல்லா பொருளும் எனக்கு பொருந்துன்னு எடுத்துக்கலாம், ஒரே பொருளா இருக்கக்கூடிய பரம்பொருள் எனக்கு பொருந்துன்னு எடுத்துக்கலாம், ஒரு தீங்கில்லையே மாதிரி. சோ எனக்கு பரபிரம்மம் தொடங்கிய எல்லா பொருளும் பொருந்தும், அதனாலதான் அதுக்கு பரம்பொருள்னு பேர். பொருந்தாத ஒரு பொருள் இல்லை. விண்ணேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே. விண்ணேகும் புலவர் யாரு? நாரத மகரிஷியா? வானத்தில் இருக்கக்கூடிய புலவர்கள் யாரு? சிவபெருமான் தான். ஆமா, தர்மிக்காக பாட்டு எழுதி கொடுத்தது யாரு? அவர் தானே. இறையனார் கலவியல்னு பாணனுக்காக பாட்டு எழுதி கொடுத்தது யாரு? அவர் தான். அப்ப முதல் புலவர் யாரு? சிவபெருமான். அஞ்சிரை கோத்தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படின்னு பாடினார்ல. அப்ப முதல் புலவர் யாரு? விண்மேவும் புலவர் யாரு? சிவபெருமான். தமிழ்ச்சங்கங்கள் 3ல முதல் சங்கத்தினுடைய தலைவன் யாரு? சிவபெருமான். இறையனார் கலவியல்னு இறையனார் ஒரு மடல் எழுதி கொடுத்தாரு. திருவாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய சேரமான் பெருமாளுக்கு பானபத்திரனுக்காக லெட்டர் எழுதி கொடுக்கிறார். இவனுக்கு பணம் கொடு, கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கான் அப்படின்னு ஒரு டிராஃப்ட் லெட்டர் எழுதி அனுப்புறார். அந்த பாட்டு தேவாரத்துல இருக்கு. அதனால தேவார ஆசிரியர்கள்ல சிவபெருமானும் ஒருத்தர். தேவாரம் பாடின ஆசிரியர்கள்ல சிவபெருமானும் ஒரு புலவர். அப்ப விண்ணேவும் புலவர் யாரு? சிவபெருமான். அவர் பையனும் புலவர் தான், முருகப்பெருமான். அப்படி விண்ணேவும் புலவருக்கு விருந்து வச்சாலாம் அம்பாள். என்ன விருந்து வச்சா அப்படின்னா, யாரோ இங்க இருந்தோ கொண்டு வந்து ஒரு மசால் வடை கொடுத்தான். அப்படி வச்சுக்கோங்க, ஒரு மசால் வடை இல்லை ஒரு மெது வடை கொடுத்தான். அம்பாள் பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி வாங்கியிருப்பான் போல இருக்கு, ஊசி போயிருக்கு, இதை கொண்டு வந்து கொடுக்குறானே, இந்த பைத்தியமும் இதை திங்கும், இது ஒரு அல்பம் அப்படின்ட்டு அதை புட்டு பார்த்தாலாம். புட்டு பார்த்துட்டு அது ஊசி போயிருக்கணுன்னே எடுத்து தூக்கி குப்பை தொடியில் போட்ட உடனே அவர் அங்கேருந்து வந்தார். ரொம்ப ஞாபகமாக கேட்டார், இங்கே மசால் வடை வச்சுருந்தனே, அவன் கொண்டு வந்து கொடுத்தானே, நான் வச்சுருந்தனே அப்படின்னு. அதுவா, எடுத்து வச்சிருக்கேன், உள்ள இருங்க தரேன், உட்காந்துருங்கோ அப்படின்ட்டு போயிட்டா. போய் நல்லா சுட சுட ஒரு மசாலா வடை செஞ்சு வந்து கொடுத்தா, இதை சாப்பிடுது அப்படின்னா. அவன் கொண்டு வந்ததா? ஆமாம் அதுதான் சூடு பண்ணி கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க அப்படின்னா. அவர் புட்டு போட்டார், அமிர்தம் மாதிரி இருந்துச்சான். அவர் தான் அந்த விண்மேவும் புலவர்.
கொண்டு வந்து பழைய மசால் வடையை கொடுத்தவர்கள் தேவர்கள். அதை தூக்கி போட்டுட்டு அமிர்த மாதிரி மசால் வடை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா இல்லையா, அவ அம்பாள். பொருந்திய முப்புரை செப்பு உரை செய்யும் புனர்முலையாள் வருந்திய வஞ்சி மனோன்மணி வாரசடியோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை. தேவர்கள் பைத்தியகாரத்தனமா விஷத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை எடுத்து தூக்கி ஓரமா ஒழிச்சு வச்சுட்டு இந்தா அமிர்தம் சாப்பிடு அப்படின்னு சிவபெருமானுக்கு அம்பாள் விருந்து வச்சாலாம். விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே. இந்த இடத்துல மெல்லியல்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார். மெல்லியல்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சாஃப்டானவன், ரொம்ப சாஃப்டானவன். அதனால அவன் மேலேயும் கோவப்படலை, இவர் மேலேயும் கோவப்படலை. அவ போய் அவளால் என்ன முடியுமோ அதை செஞ்சு கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டான். ஏன் அவர் மேலே கோவப்பட முடியல? அவர்லாம் பிள்ளைங்க. இவர் மேலே ஏன் கோவப்பட முடியல? இவர் ஒரு புருஷன். அதனால ரெண்டு பேர்கிட்டையும் கோவப்படாமல் ரெண்டு பேரோட பைத்தியகாரத்தனத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சா. அதனால மெல்லியலே. மெல்லிய நுண்ணிடை மின்னடையாளை விரிசடையோன் புள்ளிய மென்முளை பொன்னணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியவாரை தொழும் அவர்க்கு பள்ளியம் ஆர்த்து எழ வெண்பகடு ஊறும் பதம் தருமே. இப்போ இதே ஆர்டரில் வரும். இப்போ சொல்லிட்டு வந்தாரா, இவ்வளோலாம் சொல்லிட்டு வந்தார். இப்போ அடுத்து என்ன கிடைக்கும் சொல்லுவார்? உங்களுக்கு இந்திர பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்றார்? மெல்லிய நுண்ணிடை உடையவள் அம்பாள். இதை நம்ம ஆரம்பத்திலிருந்து பார்த்துட்டு வரோம். மெல்லிய நுண்ணிடை உடையவளை மின் அணையாளை மின்னல் போன்ற உடையவளை விரிசடையோன் புள்ளிய மென்னுளை பொன் அணையாளை. சிவபெருமான கட்டிண்டா முளைத்தவம்பர் வளைத்தவம்பரானாரு. அம்பாளுடைய மார்பும் அம்பாளுடைய வளையெல்லாம் சிவபெருமான் மேல பதிஞ்சுதுன்னு பார்த்தோமா? அவருக்கு ரெண்டாவது இது ரொம்ப பழக்கம். அது எங்க போனாலும் அடி வாங்கி தழும்போட தான் வீட்டுக்கு வருவார். இந்த மாதிரி அம்பாள்கிட்ட தழும்பு வாங்கினாரு, பாண்டிய மன்னன் கிட்ட அடி வாங்கினாரு, பிட்டுக்கு மண் சுமந்த கதையில. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும். அப்புறம் வந்து சாக்கிய நாயர்கிட்ட கல்லால் அடி வாங்கினாரு, கண்ணப்ப நாயனார்கிட்ட செருப்பால் அடி வாங்கினாரு. அடி வாங்காத இடமே கிடையாது. அப்படி அடி வாங்கிட்டு வருவார். ஸோ அப்படிப்பட்டவளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழுமடியாரை தொழும் அவர்க்கு. அதாவது அம்பாள வேதம் சொன்ன வழியில ஒருத்தர் வழிபடுறார். அப்படி வழிபட்டவர் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஐராவதத்து மேல போற பாக்கியம் கிடைக்கும், இந்திர பதவி கிடைக்கும். இப்ப நான் சொல்றேன், விழிக்கே அருளுண்டு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டுன்னு சொன்னாரா? அப்ப வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுடைய அபிராமி பட்டரை நம்ம வணங்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்திர பதவி கிடைக்கும். இப்போ நம்ம அபிராமி பட்டரோட தான் 11 நாளாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோமா? அப்போ கன்ஃபார்ம் வி ஆல் ஆர் கோயிங் டு ஹேவ் அவர் ஓன் ஐராவதம்ஸ். நமக்குன்னு ஒரு ஐராவதம் வெயிட்டிங்கில் இருக்கு. சரி, ஸோ அந்த நிலை கிடைக்கும். பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய். இனி யான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் முதத்தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் நகையே. இதுவும் சேம் எகைன் அதே பாட்டு வேற நிலையில வருது. என்ன சொல்ற? அம்மா உன் பாதத்துல உருகி உன்னுடைய நிலையில உருகி உன்னுடைய பாதத்தையே நான் பற்றா பிடிச்சுக்கிட்டேன். இனிமேட்டு யாராவது ஏதாவது ஆசை வார்த்தை சொன்னா நான் போய் அவன் மதத்துக்கு போயிடுவேனா? போக மாட்டேன். அவனுடைய மதத்துக்கு நான் போக மாட்டேன். இனி ஒருவர் மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன். ஏன்? பரமென்று உனை அடைந்தேன். உன்னைதான் பரபிரமம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால இனிமேல் போக வேண்டிய நிலை எனக்கு இல்லை. முதத்தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ்நகை. ஏன்னா இவங்க தேவர்கள் எல்லாமே ஒன்னதான் வழிபடுறாங்க. அப்படிங்கிறப்ப அவன் வந்து இல்லப்பா அவர் தான்ப்பா மெய்யான கடவுள் அப்படின்னு சொன்னா நாங்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ற. அடுத்த பாட்டு. நகையே இகுதிந்த ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ் முளை மானே முதுகண் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலைகள் என்பது நம் மிகையே இவழ்தன் தகைமையை நாடி விரும்புவதே. இப்ப என்ன சொல்றார்? இந்த உலகத்தை எல்லாம் அம்பாள் படைச்சான்னு சொன்னாரா? மகோதரின்னு சொன்னார். இந்த உலகத்தை எல்லாம் படைச்சான். வயிற்றுல இருந்து என்னென்னலாம் வந்துச்சு? மலைகள் வந்துச்சு, கடல்கள் வந்துச்சு, பூமண்டலம் முழுக்க வந்துச்சு, எல்லா ஜீவராசிகளும் வந்துச்சு. எல்லாத்தையும் அம்பாள் படைச்சு கொடுத்தான். அப்படி படைச்சாலும் அவளுடைய மார்பகங்கள் சுருங்கலையாம். ஏன் மார்பகங்கள் சுருங்கலை? இவ எதுக்கும் பால் ஊட்டலை.
அவ பால் ரொம்ப அளந்து ஊட்டியிருக்கா, ரொம்ப அளந்து ஊட்டியிருக்கா. யாருக்கு ஊட்டியிருக்கா? ஞான சம்பந்தருக்கு ஊட்டியிருக்கா, ஆதிசங்கரருக்கு ஊட்டியிருக்கா, அபிராமி வேட்டருக்கு ஊட்டியிருக்கா, காஞ்சி மகா சுவாமிகளுக்கு ஊட்டியிருக்கா, ரமண மகரிஷிக்கு ஊட்டியிருக்கா. நமக்கெல்லாம் இன்னும் ஊட்டலை. எல்லாரையும் பெத்தது அவதான், ஆனா எல்லாருக்கும் பால் ஊட்டல. ஏன்? அவளுடைய திருமுலை தடங்கள் கருணையும் ஞானமும் ஆனது. நமக்கு ரெண்டும் இன்னும் வரல. அப்படின்னாலே நம்ம இன்னும் பால் குடிக்கலன்னு ஒத்துக்கலாம். சரியா? இது என்னன்னா, இவ்வளத்தையும் பண்ணி இவ்வளத்தையும் படைச்ச அந்த அம்பாளுடைய திருமுலை தடங்கள் சுருங்கலைங்கிறது வேடிக்கையா இல்லை? வேடிக்கையா இல்லை? எல்லாத்தையும் படைச்சதுக்கு அப்புறமும் அவ கன்னி. எத்தனை பேரை பெத்தெடுத்தாலும் அவ கன்னி. ஏன்னா அவளுக்கு தான் ஒரே நேரத்தில் கண்ணினும் பேர் உண்டு, மாத்தானும் பேர் உண்டு. கண்ணினும் பேர் உண்டு, மாத்தானும் பேர் உண்டு. ரொம்ப பேச்சு வழக்கில் சொன்னோம்னா சப்த மாதாக்கள்னு பேர் எழுதியிருப்பாங்க, சப்த கன்னிகள்னு பேர் சொல்லுவாங்க. மாதாவா இருக்கிறவ கன்னியா இருக்க முடியாது, கன்னியா இருக்கிறவ மாதாவா இருக்க முடியாது. ஆனா அம்பாளுக்கு அந்த ரெண்டு தன்மையும் ஒரே நேரத்துல இருக்கும். அது போக புராணங்கள்ல 1-2 பேருக்கு அந்த தன்மை இருந்திருக்கு. குந்திக்கு அந்த தன்மை சொல்லப்படுது. கர்ணனை சூரியன் வழியா அவ பெத்தெடுத்தா. ஐயோ என் கன்னித்தன்மை போயிடுமேனா சூரியன் வரம் கொடுத்தான், உன் கன்னித்தன்மை இதனால் போகாது. அதனால அவ முழுமையா கன்னித்தன்மையோட இருந்தா. ஸோ அதனால கன்னியாவும் அம்மையாவும் இருக்கிற தன்மை அம்பாளுக்கு மட்டும் உண்டு. அந்த நிலையில அவ எல்லாத்தையும் படிக்கிறா. ஆனா அவளுடைய முளைத்தடங்கள் சுருங்கல. ஏன்? அவ கருணை ஞானம்ங்கிற 2 பாலையும் எல்லாருக்கும் இன்னும் ஊட்டல. சரி, அடுத்து என்ன பண்றா? மானே முதுகன். அம்பாளுக்கு மிருகாட்சின்னு பேர் உண்டு. மிருகாட்சி, மிருகம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, பொதுவா மிருகம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம். மிருகம்னா என்ன? மான் தான் மிருகம். மானுக்கு தான் மிருகம்னு பேரு. மிருகாட்சி அப்படின்னா மான் போன்ற கண் உடையவள். அது என்ன மான் போன்ற கண்? மீன் மாதிரி கண், ஓகே, அந்த ஷேப் சொல்லலாம். மான் போன்ற கண்ணுனா மான்விழி அப்படின்னு பேர் வைக்கிறாங்கல்ல, அது என்ன மான்விழி? மானுக்கு கண் அழகா இருக்குமா? மானுக்கு மாட்டுக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ மான்விழின்னு ஏன் அம்பாளுக்கு பேர்? ஏன்னா மான் எப்பயுமே ஒரு அலர்ட் மோட்லயே இருக்கும். ஏதாவது விலங்கு வந்துருமோ இப்படியே திரும்பிகிட்டே இருக்கும். அப்படி எப்படி அதை ஒரு அலர்ட் மோட்ல சலனப்பட்டுக்கிட்டே இருக்குமோ, அதே மாதிரி அம்பாளோட கண்ணும் சலனப்பட்டுக்கிட்டே இருக்குமா, ஆடிக்கிட்டே இருக்குமா. ஏன்னா அப்படியே பார்த்துட்டே இருக்குமா. இப்படி பார்த்துட்டே இருந்ததுன்னா எங்கேயாவது ஒருத்தன் எனக்காக வரமாட்டானா? எங்க இருந்தாவது சிங்கம் வந்துருமா? எங்க இருந்தாவது புலி வந்துருமோ? எங்கிருந்து ஓனாய் வந்துருமோ? எங்க இருந்தாவது சென்னாய் வந்துருமோன்னு மான் எப்படி மருட்சியோட பார்க்குமோ, அந்த மாதிரி எங்க இருந்தாவது யாராவது வந்துட மாட்டாங்களான்னு அம்பாளோட கண்ணை அசைஞ்சுக்கிட்டே இருக்குமா. நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே தேடிக்கிட்டே இருப்போம். வீட்டில் ஏதோ ஒரு பொருளை காணும், நம்ம தேடுறோம்னா ஒரு இடமா போய் தேடுவோம். அரிசியில கல் எடுக்கிறீங்கன்னா எப்படி தேடுவீங்க? முறம் அங்கேயே தான் இருக்கும், கண்ணு மட்டும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் மான் விழிங்கிறது. மான் எப்படி அசைஞ்சுக்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரியே ஆடிக்கிட்டே இருக்கும். இது எப்படி முடிவே இல்லாம இவ்வளத்தையும் படைச்சாலும் அவளுடைய இளமை முடிவே இல்லாம இருக்கும், அதே மாதிரி அவளுடைய பிறவிக்கும் முடிவே கிடையாது. அவளுடைய பிறவிக்கும் முடிவே கிடையாதுன்னா அவ திரும்ப 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 பிறந்துகிட்டே இருப்பா. ஒரு தடவை ஹிமவானுக்கு மகளா பொறுப்பா, ஒரு தடவை தக்ஷனுக்கு மகளா பிறப்பா, ஒரு தடவை கத்தியாயன மகரிஷிக்கு காத்தியாயனியா பிறப்பா, ஒரு தடவை மதங்க முனிவருக்கு மாதங்கியா பிறப்பா, மயிலாப்பூர்ல மயிலா பிறப்பா. இப்படி ஒரு இடத்துல அவ திரும்ப 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 பிறந்துகிட்டே இருப்பா. அது மாதிரி அவ பிறந்துகிட்டே இருக்கா. அப்படி பிறக்கக்கூடியவளுக்கு வம்பே மலைகள் என்பது நாம் மிகையே இவளிடம் தகைமையை நாடி விரும்புவதே. இப்படி முடிவே இல்லாமல் இருக்கக்கூடிய அவளை எப்படியாவது நான் பிடிச்சிருவேன், எப்படியாவது நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு நம்ம சொல்றது வேடிக்கை இல்லை. சம்பந்தம் இல்லாம ஒரு 4 பாட்டு பாடியிருக்காரு. ஏன்னு அதுக்கப்புறம் வரேன். ஏன்னா அவர் தான் துரிய நிலைக்கு தாண்டி போயிட்டாரு. இப்ப இந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் வம்பா இல்லை? மா பதத்தே உருகினின் பாதமே பற்றி அவர் தான் மோட்ச நிலைக்கு போயிட்டாரு. எதுக்கு இந்த பாட்டெல்லாம் வந்துட்டு இருக்கு? மோட்ச நிலைக்கு போனவர் இதெல்லாம் பாடணும்னு அவசியமே கிடையாது. மோட்ச நிலைக்கு மேல போயாச்சு, ஜீவன் முக்த நிலையை கடந்து துரியமற்ற உறக்கத்தை கடந்து மேல போயாச்சு. அப்படி இருக்கும்போது நான் இன்னொரு மதத்துக்கு போக மாட்டேன் அப்படின்லாம் ஏன் பாடுறாரு? வருவோம். விரும்பி தொழும் அடியார் விழ்நீர் மல்கி மெய் புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து
சுரும்பி கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவரென்றால் அபிராமி சமயம் நன்றே. முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர்னு சொன்னாரா? அப்படின்னா இந்த முன்னாடி சொன்ன 4 பாட்டிலையும் இருக்கக்கூடிய நிலை, இந்த 4 பாட்டிலையும் இருக்கக்கூடிய நிலையை தொகுத்து ஒரு பாட்டாக்கிட்டார். என்ன சொல்றார்? விரும்பி தொழும் அடியார் விழுநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி. அம்பால விரும்பி போய் ஒருத்தர் தொழுறாராம், வருந்தி தொழல. ஏன்னா இத்தனை நாள் நான் வருந்தி தொழுதான் நினைச்சேன், ஆனா நீல வருந்தி என் மனசுல வந்து இருந்த. எதுக்கு இருந்த? நான் வருத்தப்படக்கூடாதுன்னு இருந்த. அப்ப நான் ஏன் வருத்தப்படணும்? நான் விரும்பின செய்யணும், நான் விரும்பின செய்யணும். ஒரு சின்ன பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள். எனக்கு ஜனாதிபதி மாளிகையில இருந்து ஒரு லெட்டர் வருது. இந்த மாதிரி உங்களோட அபிராமி அந்த ஸ்பீச் கேட்டேன், ரொம்ப வித்தியாசமா இருந்தது, இல்லை ரொம்ப நுட்பமா இருந்தது, நல்லா இருந்தது, குறைஞ்சபட்சம் புன்மொழி ஏறியவாக நகை உடைத்து அப்படி இருந்த ஒரு ஸ்பீச்சை கேட்டேன், கொஞ்சம் வரீங்களா, உங்களுக்கு ஜனாதிபதி உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நான் விரும்பி போகணுமா வருந்தி போகணும்? அப்போ அவ்வளோ பெரிய ஆள் நம்ம கிட்ட வந்து நீ வா அப்படின்னு சொன்னால் நான் விரும்பி போகணும். அதனால் நான் விரும்பி போகிறேன். விரும்பி தொழும் அடியார் விழுநீர் மல்கி. ஏன்னா அம்பாளை போய் பார்த்துட்டா என்ன ஆகும்? கண்ணு தாரதாரையாக கொட்டும். மெய் புலகம் மரும்பி அப்படியே ரோமாஞ்சனமாகி முடியெல்லாம் சிலுத்துக்கும், சிலிர்ப்பாக இருக்கும். ததும்பிய ஆனந்தமாகி அறிவு இழந்து ஆனந்த நிலைக்கு போயிடுவோம்னார். முன்னாடியே சொன்னால சந்தோஷம் வேற ஆனந்தம் வேற. இப்போ திரும்ப ஆனந்தத்துக்கு வந்திருக்காரு. ஆனந்த நிலைக்கு போயிடுவோம். அந்த ஆனந்த நிலைக்கு போனோம்னா அறிவு காணப்படும், அறிவு இழந்து சுரும்பி கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவரென்றால். சுரும்பி கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் என்றால் அப்படின்னா எப்படி வண்டு வந்து தேனை குடிச்சிட்டு அப்படியே மொய்ய சுத்திக்கிட்டு இருக்குமோ, இந்த மது உண்டுட்டா அப்படியே ஒரு மயக்கத்துல கிறக்கத்துல சுத்தும் இல்லையா, அந்த கிறக்க நிலையில அவங்க சுத்த ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அறிவு கிடையாது, அந்த இடத்துல சுத்தி இருக்கக்கூடிய உலகம் தெரியாது, ஆனந்த நிலையில இருக்காங்க. உடம்பு முழுக்க சிலுத்துருச்சு, கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்டுது. அப்ப அடுத்து என்ன பண்ண முடியும்? தலையினோடு ஆராதனம் தட்ட தடுகுட்டமாய் நின்ற பரவாதார்னு ஆழ்வார் பாட்டு. ஆழ்வார் என்ன பண்றாரு? ஒரு ஊருக்கு போறார். அந்த ஊர்ல எங்கேயோ வேத ஒளி விழா ஒளி எல்லாம் கேக்குது, எங்கேயோ தூரத்துல வேத கோஷம் கேக்குது. இவருக்கு அந்த ஊருக்குள்ள போறதுக்கு தயக்கம். நம்மாழ்வார் பாட்டு. தயக்கம் வந்த உடனே என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அந்த ஊர் ரொம்ப புனிதமானது, அந்த ஊருக்குள்ள நான் நுழையலாமா அப்படின்ற ஒரு தயக்கம் இவருக்கு இருந்துட்டே இருக்கு. அப்போ இவர் நிக்கிற இடம் என்னங்கிறது இவருக்கு மறந்து போச்சு. இந்த வேத கோஷம் கேட்டோன்னா நாராயணனுடைய குரல் அவருக்கு கேட்டுச்சு. அங்க இருக்கக்கூடிய அந்த விழா ஒளி, அங்க அடிக்கக்கூடிய பறை மத்தளம் இந்த சவுண்டெல்லாம் கேட்கும்போது நாராயணனை சார்ந்த நினைவுகளே இருக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், எதை பார்த்தாலும் நாராயணனா தெரிகிறவங்க தான் ஆழ்வார்கள். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன். அப்படி எதை பார்த்தாலும் நாராயணனா தெரியக்கூடிய ஆழ்வார்களுக்கு எங்கேயோ கேட்கக்கூடிய விழா ஒளியெல்லாம் எப்படி கேட்குதான்? வராகமூர்த்தியினுடைய காலில் இருக்கிற தண்டை குலுங்குது இல்லையா, அவர் பூமியை தூக்கும் போது காலை ஊனி இருப்பார்ல, அப்ப ஊனும் போது அவர் காலில் இருந்த சிலம்பு குலுங்கி இருக்குமா, அந்த சிலம்பு குலுங்கும் போது அதுல ஏற்படுற ஓசை மாதிரி கேட்டுச்சான். கருடன்ல ஏறி பெருமாள் கஜேந்திரனை காப்பாற்ற போனார் இல்லையா, அப்ப கஜேந்திரனுக்கும் இந்த முதலைக்கும் ஒரு சண்டை நடந்தது இல்லையா, அந்த முதலைக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு கஜேந்திரன் காலை உதறி இருக்கும் இல்லையா, இப்படி உதறின சத்தமா கேட்டுச்சான். இந்த உதறின சத்தத்துக்கு நடுவுல வான வேடிக்கை விட்டாங்களாம். அந்த வான வேடிக்கை பார்க்கும்போது பெருமாள் கருடன்ல வரா மாதிரி இருந்துச்சான். உஸ்ன்னு தானே போவோம், கருடன் எப்படி வரும்? சொயின்னு வரும் தானே சொல்லுவோம். அந்த மாதிரி ராக்கெட் எப்படி வரும்? சொயின்னு வரும். அப்படி அந்த சொல்லுல வரக்கூடிய அதை பார்த்த உடனே கருடன் மேல நாராயணன் அமைச்சான். பார்க்கிற எல்லாம் நாராயண பரமாவே அவருக்கு தெரிஞ்சது. அப்ப அவர் என்ன சொன்னாராம்? எங்க இருக்கோங்கிறத மறந்துட்டாராம். தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டாள். எப்படி திருவாரூர் தியாகராஜனுக்கு ஞாபகரசராகப்பட்டாரோ அந்த மாதிரி எங்க இருக்கோங்கிறத மறந்துட்டாராம். அந்த இடத்துல ஆட ஆரம்பிச்சிட்டாராம். எப்படி ஆடினாராம்? கால் போய் தலையில மோதுதான், தலை காலில் மோதுதான், அப்படி ஆட ஆரம்பிச்சார். இப்படியெல்லாம் ஆட ஆரம்பிச்ச உடனே அது ஒரு மார்க்கெட் பிளேஸ், அது ஒரு கடை வீதி. இந்த கடை வீதியில் அவர் ஆடின உடனே யாரோ கூத்தாடுறாங்கப்பா,
லூஸ் மாதிரி ஆடிட்டு இருக்கான்பா அப்படின்னு எல்லாரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாங்களாம். வேடிக்கை பார்த்து ஆரம்பித்த உடனே இது மொத்தத்தையும் அவர் பெண் பாவனையில் பாடுறார், ஆண் பாவனையில் இல்லை. கடை வீதியில் ஒரு பொண்ணு நடுத்தருவில் நின்று ஆடினா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படி ஆடும்போது சுற்றி இருக்கவங்களாம் கை தட்டாங்களாம். போ 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 ஓடு ஓடு இங்கே நிற்கிற அப்படின்னாங்களாம். ஏன் லூசு மாதிரி பைத்தியம் பைத்தியம் இங்கே நின்று ஆடாது அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே இப்படியெல்லாம் ஆடுறப்ப இதெல்லாம் கேட்ட உடனே எனக்கு எப்படி இருந்துச்சா, நான் ஆடுறதுக்கு எல்லாரும் தாளம் போடுறாங்க, அதனால நான் இன்னும் நல்லா ஆடணும்னு அதை தாளமா வச்சுக்கிட்டு ஆடுனேன்னு ஆழ்வார் பாட்டு. இப்போ அந்த நிலையில இவர் இருக்கார். இன்னொன்னு, இப்படி இருக்கக்கூடிய பித்தர் நிலையில இருக்கிற நிலைய எனக்கு நீ கொடுப்பன்னா உன்னுடைய மார்க்கத்தை விட சிறந்த மார்க்கம் என்ன இருக்கு? அபிராமி சமயம் நன்றே. இந்த நிலை கிடைக்கணும்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இந்த பைத்தியகாரத்தன நிலை கிடைக்கணும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இல்லை. பைத்தியங்களின் தலைவனை அவள் கல்யாணம் பண்ணியிருக்கா. அப்போ அவளுக்கு நேச்சுரலாக யாரை பிடிக்கும்? பைத்தியங்களை தான் பிடிக்கும். ஆனால் அந்த பைத்தியம் எப்படி இருக்கணும்? அவளுக்கு பிடிச்ச பைத்தியம் மாதிரி இருக்கணும். அவளுக்கு பிடிச்ச பைத்தியம் மாதிரி இருக்கணும். நம்ம பண்ணுற பைத்தியகாரத்தனத்தெல்லாம் அவள் லிஸ்ட்டில் எழுதப்படாது. அப்போ அப்படிப்பட்ட பித்த நிலையை எனக்கு தருவேனா, உண்மத்த நிலையை எனக்கு தருவேனா, உன்னுடைய சமயம் எனக்கு நல்லது அப்படிங்கிற. ஏன் பைத்தியகாரத்தனம் நல்லதா? இந்த உடல் சமூகம் இதை பற்றின பற்று இது எதுவுமே இல்லாமல் முழுமையான அந்த கிறக்க நிலையில எப்படி ஒரு ஜுரம் வந்தவன் அப்படியே மனன்னு சொல்லிட்டு இருப்பானோ, எதையாவது புலம்பிட்டு இருப்பானோ, அந்த நிலையில இருக்கக்கூடிய தன்மைக்கு பிச்சின்னு பேர். அந்த பிச்ச நிலைய அம்பாள் கொடுக்குறான். அந்த பிச்ச நிலைய பிச்சி நிலைய அம்பாள் கொடுக்குறான். அதனாலதான் பித்தன் பிஞகன் பிச்சேற்றினர். அவன் பித்தன் என்னையும் பைத்தியமாக்கிட்டான். பைத்தியம் தொத்துவாதி கிடையாது, ஆனா இந்த பைத்தியம் தொத்து வியாதி. அவளும் பைத்தியம் என்னையும் பைத்தியமாக்கிட்டான். நான் இன்னும் பல பேரை பைத்தியமாக போறேன். அதுக்குதான் அபிராமி எந்தாதின்னு முடிக்க போறேன். அதுக்குதான் அபிராமி எந்தாதின்னு முடிக்க போறாரு. இப்ப இந்த 11 நாளுடைய பயன் என்ன? நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. உனக்கே பரம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன். அழியாத உனக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே. என்ன சொல்றார்? நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி எனக்கு ஒரு கவலை இல்லை சார். நல்லதோ கெட்டதோ வர்றது வரட்டும் சார், பகவான் பார்த்துப்பான் சார். இதெல்லாம் இப்போ நம்ம சொல்றதே கிடையாது. அதுதான் சொல்றேன், 2 தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்க மட்டும்தான் இதை பயன்படுத்துறாங்க. இப்ப நல்லது கெட்டது உள்ளது இல்லாதது எல்லாம் நான் செய்யறேங்கிற அதீதமான அகங்காரத்துல இருக்கும். ஆனா நமக்கு நம்ம லைஃபே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. நீ ஒன்னும் செய்யலடா, நான் தாண்டா எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்னு தான் 2020 நமக்கு ப்ரூவ் பண்ணுச்சு. 2020 நமக்கு அதை தான் ப்ரூவ் பண்ணுச்சு. நீ ஒன்றும் பண்ணல, நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீ கம்ப்யூட்டர் கண்டுபிடி, மெடிசன் கண்டுபிடி, என்னத்தை வேணாலும் கண்டுபிடி, நான் உன் கண்ணுக்கு தெரியாம ஒன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு பராசக்தி ப்ரூவ் பண்ணதான் 2020 கோவிட்-19. இப்படி ஒரு காலத்துல அம்பாள் ப்ரூவ் பண்ணா அதுக்கு பேரு அம்மைன்னு பேரு. இப்படி ஒரு காலத்துல ப்ரூவ் பண்ணா அதுக்கு காலரான்னு பேரு. அதனாலதான் கொடிய வியாதிகளை கூட அம்பாளா வழிபடுற பழக்கம் நம்ம நாட்டுல இருக்கு. இப்ப முன்னாடி போங்க, அணுகாதவர்க்கு பிணியே. அப்ப அம்பாள் வியாதியாகவும் இருப்பான்னு தெரிஞ்சுக்கலாமா? வைசூரிங்கிறது ஒரு வியாதி, அம்மைங்கிறது ஒரு வியாதி, காலராங்கிறது ஒரு வியாதி. இதையெல்லாம் நம்ம அம்பாளாவும் வழிபட்டு இருக்கோம். அதே மாதிரி கோவிடும் ஒரு பராசக்தியின் அம்சமே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். திரும்ப வரமாட்டாளா? எப்ப வேணாலும் வருவா, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நன்றே வருகினும் தீதே விளையினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. எனக்கு தெரியாது, வரலாம், கேட்டுக்கோ, அவள்கிட்ட கேட்டுக்கோ. உனக்கு பரம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே அழித்து விட்டேன். என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுத்துட்டேன். ஐ சரண்டர் எவ்ரிதிங் டு யூ. இதுக்கப்புறம் உன் பொறுப்பு. அதுல இருந்து நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி நீ உன் பொறுப்பு அப்படின்ட்டார். அன்றே அழித்து விட்டேன்னாரே, என்றே. நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை அப்படின்ட்டாரு. அன்றே அழித்து விட்டேன்னாரு, என்றே. சரபோஜி மன்னர் வந்த அன்னைக்கா, இவர் பிறந்தப்பையா, இல்ல அம்பாள் இவருடைய மனசுக்குள்ள வந்த அன்னைக்கா, எப்ப? இது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம்.
என்னமோ நம்ம கொடுக்கறதா நினச்சிட்டு இருக்கோம். எதை எடுத்து யாருக்கு யார் கொடுக்க முடியும்? நான் ஆல்ரெடி தாய்மானவருடைய சொன்னேன், பூவை பார்க்குறேன், பூவுலையும் நீ தான் இருக்க, உன்னை பறித்து உன்கிட்ட நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு. அப்போ அன்றே அழைத்து விட்டேன்னா கடவுள்கிட்ட இல்லாதது எது? கடவுளால் முடியாதது எது? கடவுளிடம் இல்லாதது எது? கடவுளால் முடியாதது எது? பரம்பொருளிடம் இல்லாதது இல்லாமை. அவர்கிட்ட இல்லாமைங்கிற ஒன்று கிடையாது. இப்போ எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. அவரால் முடியாதது, கடவுளால் உங்களை நாடு கடத்த முடியாது. இப்போ நீங்கள் இந்தியாவில் ஒரு தேச துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை நாடு கடத்தி வேற நாட்டில் அகதியாக்கிடலாம். நம்ம நாட்டிலே பல கதைகளில் பார்த்துருப்போம். ஒரு ராஜா என்ன பண்ணுவான், இவனை நாடு கடத்து அப்படின்னுவான். கடவுளுடைய ஆளுகைக்கு உட்படாத ஏதாவது ஒரு பகுதி இருக்கா? அப்புறம் எப்படி நாடு கடத்த முடியும்? அவருடைய எல்லைக்கு வெளியில உங்களை அனுப்ப அவரால் முடியாது. அவருக்குன்னு ஒரு எல்லை இருக்குன்னு வச்சுப்போம், அந்த எல்லைக்கு வெளியில உங்களை அனுப்ப அவரால் முடியாது. கரெக்டா? இப்ப கடவுளால முடியாதது எது? உங்களை நாடு கடத்த முடியாது. அவர்கிட்ட இல்லாதது எது? இல்லாமை இல்லை அவர்கிட்ட. இப்போ என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா கடவுள்கிட்ட அது இல்லாம இருக்கணும். இவர்கிட்ட என்ன இருந்தது அப்படின்னா இவர்கிட்டையும் இல்லாம இருந்தது, அதை கடவுள்கிட்ட கொடுத்துட்டேன். எப்படி தெரியும்? பொருந்தாத பொருள் இல்லையேன்னார். கரெக்டா? இனிமேல் எனக்கு பொருந்தாத ஒரு பொருளும் கிடையாது அப்படின்னார். இவ்வளோ நாள் என்கிட்ட பரம்பொருள்ங்கிற ஒன்று இல்லாம இருந்துச்சு, இப்போ என் இல்லாமைய உங்ககிட்ட கொடுத்து உண்மை நான் என்கிட்ட வாங்கிக்கிட்டேன். இதை மாணிக்கவாசகர் சொல்லுவார், கொண்டது எந்தன்னை கொடுத்தது உந்தன்னை யா சங்கரா யார்களோ சதுரன். எப்பா வேல்யூ கூட இருக்கிற ஒன்றை கொடுத்து மட்டமா இருக்கிற என்ன வாங்கியிருக்கே யாருப்பா சாமர்த்தியசாலி? எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 100 ரூபா காசு கொடுக்குறோம்னா 110 ரூபாய்க்கு உண்டான பொருளை வாங்கினா அது சாமர்த்தியம் நம்மளோடது. நம்ம கிட்ட 100 ரூபா வாங்கிட்டு 90 ரூபா பொருள் நம்ம கிட்ட தலையில கட்டுறான் அப்படின்னா அவன் சாமர்த்தியசாலி. சிவபெருமான் என்ன பண்றான், மிக உயர்ந்த சிவபெருமான் தன்னை கொடுத்தாராம், மிக தாழ்ந்த மாணிக்கவாசகர் அவர் எடுத்துக்கிட்டாராம். இப்ப சொல்லு, நீ சாமர்த்தியசாலியா நான் சாமர்த்தியசாலியா? மட்டமான எண்ணெய் கொடுத்து காஸ்ட்லியான ஒன்றை வாங்கிட்டேன், நான் தான் சாமர்த்தியசாலின்னு மாணிக்கவாசகர் பாடியிருக்கார். அது மாதிரி கடவுள்கிட்ட இல்லாதது இல்லாமை, அந்த இல்லாமைய உனக்கு கொடுத்து நான் ஒன்ன வாங்கிட்டேன். இல்லாமைய உனக்கு கொடுத்து நான் ஒன்ன வாங்கிட்டேன். அன்றே உனதென்று அழித்து விட்டேன் என்றே. அதுதானே கேள்வி. என்னைக்கு என்கிட்ட எதுவும் இல்லைன்னு உணர்ந்தனோ அன்று, அன்னைக்கு அதை என்னைக்கு உணர்றோமோ அன்னைக்கு கடவுள் நமக்குள்ள வந்துட்டார்னு அர்த்தம். எப்ப எதுவும் என்னதீனம் இல்லை, நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. என்கிட்ட ஒன்றும் இல்லை, அதனால நான் உன்கிட்ட அந்த இல்லாமைய கொடுத்த, நீ ஒன்ன கொடுத்த, ஏன் கொடுத்த? அழியாத குணக்குன்றே. நீ குணத்துல மலை, அதனால கொடுத்த. அப்ப நான் அது மலைன்னா இது என்ன? இது மடு. மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம்னு சொல்றோம்ல, அது மலைன்னா இது என்ன? மடு. மடுனா என்ன? ஒரு சின்ன மண் குவியல், ஒரு சின்ன மண் குவியல். இந்த மண் குவியல் நான் ஒண்ணும் இல்லைன்னு என்னைக்கு புரிஞ்சுக்கிச்சோ அன்னைக்கு அந்த மலை இந்த மண் குவியலுக்குள்ள போயிடுச்சான். அந்த மண் குவியலுக்குள்ள அந்த மலை போயிடுச்சான். அப்படி இறங்கி போனதற்கு என்ன சொல்றாங்கன்னா, குணக்குன்றே அருட்கடலே. நீ குணத்துல குன்று, எனக்கு நீ கடல் மாதிரி அருள் செஞ்ச. உனக்கிட்ட அருள் இருக்கு, உங்ககிட்ட நிறைய குணங்கள் இருக்கு. அந்த குணத்தை எல்லாம் எனக்கு நீ அருளா கொடுத்துட்ட. கொடுத்ததுனால நீ குறைஞ்சியா? குறையல. நான் கூடுனா கூடல. ரெண்டும் மாற்றம் இல்லாம இருந்தது. ஏன்னா இவரும் கூடாம குறையாம இருந்தா தான் பரபிரம்ம நிலையில இருக்காருன்னு அர்த்தம். புரியுதா? இவரும் கூடல, இவரும் குறையல. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, கடல் இருக்கு இல்லையா, கடல்ல அலை வருது இல்லையா, அந்த அலை கடலோட ஒரு பகுதியா, ஆனா நம்ம அதை கடல்னு சொல்றது இல்லை, அலைன்னு பேர் வச்சு சொல்றோம். அது மாதிரி பரபிரம்மம் இருக்கு. அந்த பரபிரம்மத்தினுடைய சலனமே சிருஷ்டி. அந்த சலனத்துல ஒரு சலனமா இருக்கக்கூடிய நான் எனக்குள்ள எந்த சலனமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா கடலோட ஒன்றிடுவேன். கடல் கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது அலையால. திடீர்னு அலை அடிச்சதுன்னா கடல் கூடிடுச்சுன்னு அர்த்தமா? அலை நின்று போடுச்சுன்னா கடல் குறைஞ்சிடுச்சுன்னு அர்த்தமா? இல்ல, அலையால கடலுக்கு மாறுபாடு கிடையாது, கடலால அலைக்கு மாறுபாடு கிடையாது.
ஏன் அப்படின்னா இவ இமவான் பெற்ற கோமளமேன்னார். இமவான் பெற்ற கோமளத்துக்கு என்ன பேர்? உமான்னு பேர். அப்போ பிரணவஸ்வரூபியா இருக்கக்கூடிய அம்பாள்கிட்ட இதை நான் செஞ்சேன்னார். அப்போ இங்க எங்கேயுமே அபிராமிங்கிற பேர் வரல, திரிபுர சுந்தரிங்கிற பேர் வரல, இது எதுவுமே வராம பராத்பரா பராபரை அப்படின்னு பேர் சொன்னார். பரமென்று உனை அடைந்தேன் தமியேனும் அப்படின்றார். அடுத்தது இது எல்லாம் சொல்லிட்டு வந்து கடைசியா என்ன சொல்றார்? இமவான் பெற்ற கோமளமே, உமானு பிரணவ ரூபமா இருக்கக்கூடிய அம்பாள்னு சொன்னார். பிரணவ ரூபம்னு என்ன? அ உ மா அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 டார்ச் லைட்ல இருந்து போன லைட்டு ஒன்னா சேர்ந்தா அது ஓம். ஆல இருந்து போன லைட்டு சிவபெருமான், ஊல இருந்து போன லைட்டு அம்பாள், மேல இருந்து போன லைட்டு ஜீவாத்மா. இது 3 ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரணவ ரூபம் உமா. அந்த உமா அழியாத குணக்குன்று அருட்கடல் அப்படி இருக்கா, அவகிட்ட இருந்து எனக்கு இந்த விஷயங்கள் கிடைச்சது. கோமள வள்ளியை அள்ளியன் தாமரை கோயில் வல்கும் ஷியாமல வள்ளியை ஏதமிழாளை எழுதறிய ஷாமல மேனி சகல கலாமையில் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுபாடுக்கும் ஆதிவரே. இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு, நம்ம எல்லாருக்கும் தேவையான பாட்டு. இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு வந்தார் இல்லையா, இவ்வளவு தூரம் போயிட்டாரு, பிரணவ ரூபத்துல ஒன்னா கலந்துட்டார். அதாவது லைட்டு கூட கிடையாது, அதை கடந்த சப்த நிலை ஆகாச தத்துவத்தோட கலந்துட்டார். அது அபிராமி பட்டர். இப்ப ஆகாச தத்துவத்தோட அபிராமி பட்டர் கலந்த உடனே நமக்குள்ள ஒரு சின்ன சலனம் வரும். இப்ப இதெல்லாம் அந்த மாதிரி பெரிய மனுஷங்களால தான்ப்பா சாத்தியம், நம்மளாலாம் முடியாதுப்பா, நம்மளாலாம் முடியாது. இந்தியர்களுக்கு உண்டான ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? யாரையும் கல்லால் அடிச்சு கொல்ல மாட்டோம், பூ போட்டே கொன்றுவோம், பூ போட்டே கொன்றுவோம். இப்போ ரீசெண்டாக நம்ம யாரை போய் கொண்டிருக்கோம் தெரியுமா? ரீசெண்டாக யார் அந்த மாதிரி கொலை பண்ணியிருக்கோன்னு தெரியுமா? காஞ்சி மகா சுவாமிகளை பண்ணிட்டு இருக்கோம். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு கேப் கொடுத்தேன். என்னன்னா, ஒரு மகான் இருந்தார்னா அந்த மகான் எதுக்கு பூமிக்கு வரணும்? அதுக்கு அவதாரம்னு பேரு. இப்போ மகாசுவாமிகள்லாம் பிறந்தது அவதாரம் பண்ணார்னு தான் சொல்லுவோம். அவதாரம்னா என்ன தெரியுமா? மேலிருந்து கீழே வர வேண்டிய தேவையில்லாத ஒன்று மேலிருந்து கீழே வந்தா அதுக்கு அவதாரணம்னு பேர். மேலிருந்து கீழே வர வேண்டிய தேவை அதுக்கு கிடையாது, ஆனா அது கீழே வந்ததுன்னா அதுக்கு அவதாரணம்னு பேர். அதுக்கு அவதாரணம்னு பேர். நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சத்திய சங்கல்பத்துவம்னு நேற்று ஒரு சக்தி சொன்னேன். அதாவது நினைச்ச விஷயம் நினைச்ச உடனே நடக்கும். இப்போ ராவணன் ஒரு அரக்கன் இருந்தான். நாராயணன் போய் தேவர்கள் சொல்றாங்க, இவன் தொல்லை எங்களால தங்க முடியலப்பா. நாராயணன் இந்த நொடியிலிருந்து ராவணன் இல்லை அப்படின்னு நினைச்சா ராவணன் இல்லாம போவானா மாட்டான். இரண்யகசிபு என்று ஒருவன் இனி கிடையாது அப்படின்னு நாராயணன் நினைச்சா இரண்யகசிபு கிடையாது. அப்போ அவர் அங்கிருந்து இங்க இறங்கி வந்து இவங்களை கொல்லுங்கிற தேவையே கிடையாது. ஆனா அங்கிருந்து கீழே வர. ஏன் வர? ஏன்னா ஒரு 3 ரீசன் சொல்றார். அந்த 3த்துல 1 தான் ராவணனை கொல்றது, இரண்யகசிபுவை கொல்றது, சிசுபாலனை கொல்றது. இதெல்லாம் அந்த 3 ரீசன் என்னன்னா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம், அதாவது நல்லவர்களுக்கு அருள் வழங்க, அடுத்தது தீயவர்களை அழிக்க அப்படின்னு சொல்றார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம், தப்பு செய்யறவங்களை தண்டிக்கிறதுக்கு. இந்த 2த்தையும் அவர் சத்திய சங்கல்பத்தினால வைகுண்டத்திலிருந்தே பண்ணிட முடியும். ஆனா இந்த நல்லவன் போய் வெளியில நல்ல விஷயங்களை சொல்றதை விட இந்த கெட்டவன் வெளியில கெட்ட விஷயங்களை நிறைய செய்வான். சமுதாயத்துல நல்லது சொல்றவங்க ஜாஸ்தி இருக்காங்களா, கெட்டது சொல்றவங்க ஜாஸ்தி இருக்காங்களா? ஸோ நல்லது சொல்லவே மாட்டான். நமக்கு எதுக்குப்பா வம்பு, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்துட்டு போயிடுவோம் இப்படின்னு இருக்கிறவங்க தான் ஜாஸ்தி. பொல்லாதவர்களின் அட்டகாசத்தை விட நல்லவர்களின் மௌனமே ஆபத்தானது. நல்லவர்களின் மௌனமே ஆபத்தானது. இன்னைக்கு நம்ம நாடு, நம்ம எஸ்பெஷலி தமிழ்நாடு இப்ப இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நல்லவர்களின் மௌனமே தவிர கெட்டவர்களின் ஆதிக்கம் இல்லை. நல்லவர்களின் மௌனம் தான் இந்த மொத்த அட்டகாசத்துக்கும் காரணம். அப்போ அந்த மாதிரி நல்லவர்களை காப்பாத்துறத நாராயணன் அங்கிருந்தே பண்ணிட முடியும், கெட்டவர்களை அழிக்கிறத நாராயணன் அங்கிருந்தே பண்ணிட முடியும். அதெல்லாம் பண்றது விஷயம் கிடையாது. இங்க வந்து திரும்ப என்னத்தெல்லாம் கெடுத்தானோ அதை சரி பண்ணணும்.
அதுக்காக தான் நாராயணன் இறங்கி வரான். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய், நான் திரும்ப தர்மத்தை எல்லாம் சரி பண்ணி கொடுத்து இப்படிதான்ப்பா வாழணும்னு சொல்லி கொடுத்துட்டு போவார். இதுக்கு தான் அவதாரங்க. அதே மாதிரி தானே காஞ்சி மகாசுவாமிகள் வந்தாரு. எப்படி வாழணும், மனசளவில் எப்படி வாழணும், உடலளவில் எப்படி வாழணும், கிரகஸ்தத்தில் இருக்கிறவங்க எப்படி வாழணும், துறவில் இருக்கிறவங்க எப்படி வாழணும், நாராயணனை வழிபடுறவங்க எப்படி வழிபடணும், அம்பாளை வழிபடுறவங்க எப்படி வழிபடணும், அதையெல்லாம் தாண்டின அத்வைத்த சாதனைக்குள்ள எப்படி போகணும்னு அவ்வளத்தையும் வாழ்ந்து காட்டி சொல்லி செஞ்சுட்டு போன ஒருத்தருடைய வழியை ஃபாலோ பண்ணாம போட்டோ வச்சு பூ போட்டுருக்கோம். நம்ம பூ போட்டு காஞ்சி மகாசுவாமிகளுக்கு ஆக போறது ஏதாவது இருக்கா? அவர் வந்தது இந்த தர்மத்தை நிலநாட்ட. அவர் சொன்னதை நம்ம கேட்காம அவரையும் ஒரு டெய்ட்டியாக்கி அவருக்கு பூ போட்டு அவர் சொன்ன மொத்தத்தையும் அழிச்சிட்டோம். காஞ்சி மகாசுவாமிகளுடைய லைஃப் இன்சிடென்ட்ல ஒரு இன்சிடென்ட் இருக்கு. என்னன்னா, இல்லஸ்ட்ரேட் வீக்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை வந்தது. அந்த பத்திரிகையாளர் காஞ்சி மகாசுவாமிகளை பேட்டி எடுக்கிறார். பேட்டி எடுக்கும்போது கேட்கிறார், நீங்க வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்றேன், ஆனா வரதட்சணை வாங்குறாங்க. வாங்குறது மட்டும் இல்லாம காஞ்சி மகாசுவாமிகள் அருளாசியுடன் பத்திரிக்கை வேற அடிக்கிறான். இத பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? இத பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். இதுக்கு நம்ம கிட்ட கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? எப்பா, நான் சொல்றதை சொல்லிட்டேன்ப்பா, சேர்க்கறதும் கேட்காததும் அவன் தகுதிப்பா, அப்படித்தானே சொல்லணும். மகாசுவாமிகள் என்ன சினிமா சொன்னார்? என் தபஸ் எவ்வளோ கம்மின்னு தெரியறது. எனக்கு தவம் இருந்தா நான் சொன்னது நடக்கணும். அப்போ என் தவம் எவ்வளோ கம்மின்னு தெரியறது. அப்ப அவர் சொன்ன ஒரு விஷயத்த அவருடைய பக்தர்கள் செய்யலன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு புரியறதா? ஆனா இன்னைக்கு அவர் சொன்னதை பத்தின அக்கறையே இல்லாம அவர் போட்டோவை வச்சு பூ போட்டு இருந்தோம்னா என்னைக்கு அத்வைத்த நிலையை அடைய போறோம்? என்னைக்கு அவர் சொன்ன சதாச்சார முறைப்படி வாழ போறோம்? என்னைக்கு அவர் சொன்ன சின்ன சின்ன உபகாரம், சின்ன சின்ன கைங்கரியம் ஒண்ணு வேண்டாம், எளிமையா வாழறத பத்தி கிட்டத்தட்ட 300 பக்கம் பேசியிருக்கார் தெய்வத்தின் குரல். எப்படி எளிமையா வாழணும் அப்படின்னு, எப்படி எளிமையா வாழணும், மௌனம் எவ்வளவு முக்கியம்னு பேசியிருக்கார். மௌனம் எவ்வளவு முக்கியம்னு பேசியிருக்கார். ராமநாமம் எவ்வளவு முக்கியம்னு பேசியிருக்கார். உன்னால மௌனமா இருக்க முடியா, ராமநாமம் சொல்லு அப்படின்னு பேசியிருக்கார். கடைசியா சொல்லுங்க, இன்னைக்கு இந்த சொசைட்டியில இதுதான் நடக்கிறதா? இன்னைக்கு மகாசுவாமிகளுக்கு அனுஷ நட்சத்திரம், இன்னைக்கு இந்த டிஃபன் போட்டுடலாம், இன்னைக்கு இந்த வீதியெல்லாம் வளம் வரலாம், அந்த பந்தல்காரனுக்கு சொல்லியாச்சா, அந்த லைட்டுக்காரனுக்கு சொல்லியாச்சான்னு பேசுன்னு பேசிட்டு இருக்கோமே. அவர் சொன்ன மௌனத்தை கொண்டுட்டு தானே பேசிட்டு இருக்கோம், கொண்டுட்டு தானே பேசிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்றோம்? பூ போட்டே கொண்டுட்டு இருக்கோம். அப்ப மகான்கள் சொன்ன வழியில நடக்கணும். ஈஸியா எந்த சாமி கிட்ட அருள் கிடைக்கும்? ஷீரடி பாபா கிட்ட வேண்டும்னா உடனே பழிக்கும். சரி போங்க, நீங்க எந்த பாபா கோயிலுக்கு வேணாலும் போங்க, பாபா உங்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார். ஏன் தெரியுமா? நான் சொன்னதுல ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட இல்லை, நான் எதுக்கு உன்னை பார்க்கணும் அப்படின்னு கேட்பேன். நீங்கள் எந்த பாபா கோவில் போனீங்கனாலும் 2 வார்த்தை அவருக்கு 2 சைட்லையும் இருக்கும். நம்பிக்கைன்னு இருக்கும், பொறுமைன்னு இருக்கும். இது இருக்கா நம்மக்கிட்ட? நம்மக்கிட்ட பொறுமை இல்லாமல் தானே வேகமாக காரியம் அவங்களும் பாபா கோயிலுக்கு போகிறோம். அவர் சொன்ன வார்த்தையிலே ஒன்றுத்தை நான் கொண்டுட்டேன்னா எப்படி எனக்கு விஷயங்கள் அவரை செஞ்சு கொடுப்பார்? அப்போ மகான்கள் நம்ம என்ன பண்ணுறோம்? ஈஸியாக உதாசீனப்படுத்திடுறோம். எப்படி? மாலை போட்டே அவங்களை கொண்டுடுறோம். நம்ம அப்ப செய்ய வேண்டியது என்ன? அந்த தர்மத்தின் வழி நடக்கிறது தான், அந்த தர்மத்தின் வழி நடப்பது தான் நம்ம செய்ய வேண்டியது. அந்த தர்மத்தை விட்டுட்டு அவங்கள பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா அது முட்டாள்தனம். அந்த தர்மத்தை விட்டுட்டு அவங்கள பிடிச்சிக்கிட்டோம்னா முட்டாள்தனம். இதெல்லாம் ஒரு அழிச்சாட்டியம் வர நம்ம பண்ணுவோம். என்னன்னா, அதெல்லாம் அவ மாதிரி பெரியவாளால தான் முடியும். அவ அதுக்கு வரல, நம்மளை பெரியவங்களா உயர்த்துறதுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க அவதரணம் பண்ணி கீழே வந்தது நம்மளை உத்தரணம் பண்ணி மேலே கொண்டு போறதுக்கு. நான் இருக்கிற இடத்துல இருந்து அத்தனை அழிச்சாட்டியத்தையும் பண்ணுவேன், ஆனா அவங்களுக்கு நான் மாலை போட்டுருவேன். நான் அது எவ்வளவு பெரிய அபத்தம், அது எவ்வளவு பெரிய அபத்தம். ஏன்னா நம்ம உடனே சொல்லிடுவோம் அதெல்லாம் அந்த மாதிரி அவதார புருஷர்களால் தான் முடியும். அது நான் சிவபெருமானே மகா பெரியவாளா வந்தா, முருகப்பெருமானே ஞான சம்பந்த மூர்த்தியா வந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கிருந்து வந்தாதான்ப்பா செய்ய முடியும், இங்க இருக்கிற என்னால செய்ய முடியாது, நான் பண்றதுதான் பண்ணிட்டு இருப்பேன் நம்ம டிக்ளேர் பண்றோம்னு அர்த்தம்.
நான் பண்ற அடிச்சாட்டி அத்தனையும் பண்ணிட்டு இருப்பேன், அதுக்கெல்லாம் மேல இருந்து வந்து யாராவது பண்ணுவாங்க. அவங்க சொல்ற தர்மத்தை நம்ம விட்டுடுறோம், அவங்க சொல்லக்கூடிய சத்திய வாக்கியங்களை விட்டுடுறோம். இதை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த போட்டோ வச்சு பூ போட்டேன் என் பொண்ணு கல்யாணம் நடக்குமா, எனக்கு வந்து லாட்டரி டிக்கெட்ல பிரைஸ் கிடைக்குமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்கள மாத்திடுறோம்ல. இதெல்லாம் முட்டாள்தனம்னு அவங்க பேசியிருக்காங்க. அதுல ரொம்ப டீட்டெயில்டா பேசினவர் காஞ்சி மகா சுவாமிகள், ரொம்ப டீட்டெயில்டா பேசியிருக்கார். அவர் பேசினபடியெல்லாம் வாழ ஆரம்பிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு இருக்கிற முதல் சொல்றார், இது எனக்கு ரொம்ப டச் பண்ண ஒரு விஷயம், திரிகால சந்தியாவந்தனம் பண்ணலாம் நீ பிராமணனே கிடையாதுங்கிறார். இது காஞ்சி மகா சுவாமிகள் சொன்னது. இன்னைக்கு காஞ்சி மகா சுவாமிகள் போட்டோ வச்சுட்டு இருக்கிற எத்தனை பேர் திரிகால சந்தியாவந்தனம் பண்றாங்க. வேலையெல்லாம் அவர் என்ன சொல்றாரு, வேலைக்கு நீ ஏன் போனேன்னு கேட்கிறார். வேலைக்கு நீ ஏன் போனேன்னு கேட்கிறார். ஒண்ணு வேண்டாம், தெய்வத்தின் குரலுடைய முதல் பாகம் எடுத்து அதுல ஐ திங்க் 30வது என்னமோ யார் பொறுப்பு என்ன பரிகாரம் அப்படிங்கிற பேர்ல ஒரு தடிப்பு இருக்கு, எடுத்து படிச்சு பாருங்க. நம்மால அவரை இப்ப நீங்க நான் ஒண்ணு சொன்னோன்னு நீங்க கேட்கிற எல்லா பணத்துக்கு பணம் வேணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு, இது எல்லாத்துக்கும் அவர் அதுல பதில் சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் அந்த அந்த ஒரு சாப்டரை தாண்டி அடுத்த சாப்டர் போகணும்னா நம்ம மனசாட்சி எதிரில் நின்று கேள்வி கேட்கணும், அப்படி சொல்லியிருக்கார். ஸோ அந்த தர்மத்தை நிலநாட்டுறதுக்காக அவங்க தான்ப்பா அதெல்லாம் பண்ண முடியும்னு விட்டுடாத. அவங்க தான் அதெல்லாம் பண்ண முடியும். துரியமற்ற உலக்க நிலையெல்லாம் அபிராமி பட்டருக்கு தான் கிடைக்கும், நமக்கு இல்லை அப்படின்னு விட்டுறாத. கோமளவள்ளியை அள்ளியந்தாமரை கோயில் வல்கும் ஷியாமளவள்ளியை ஏதம் இலாளை ஒரு குற்றமும் இல்லாளை எழுதறிய ஷியாமள மேனி சகல கலாமையில் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார். உன்னால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு பூஜை பண்ணு. உன்னால எந்த அளவுக்கு முடியும், தம்மால் ஆமளவும், எனக்கு இதுதாம்மா கிடைச்சிச்சு, என்கிட்ட இதுதாம்மா இருக்கு அப்படின்னு பூஜை பண்ணு. அவ பார்த்துப்பா. எப்படி பார்த்துப்பா? உன்னை இந்திர பதவியில வச்சு பார்த்துப்பா. உன்னை இந்திர பதவியில வச்சு பார்த்துப்பா. 7 உலகங்களுக்கும் உன்னை அதிபதி ஆக்கிடுவா. 7 உலகங்களுக்கும் அதிபதி யாரு? மனு. மனுதான் 7 லோகங்களுக்கும் அதிபதி. மனு பதவியை கொடுப்பா. இது தேவி மகாத்மியத்தோட கிராஸ் ரெஃபரன்ஸ். சாவர்ணின்னு வரக்கூடிய அடுத்த மனு, நம்ம ஒரு சில மனுக்கள் 14 மனுக்கள் வருவாங்க. இந்த 14 மனுவில் இப்ப நம்ம இருக்கக்கூடியது 7வது மன்மந்திரம், வைவஸ்வத மன்மந்திரம். அடுத்த மன்மந்திரம் சாவர்ணி மன்மந்திரம். அந்த சாவர்ணி மன்மந்திரத்துல இந்த சாவர்ணிங்கிறவன் சுரதன் அப்படிங்கிற ஒரு ராஜாவா இருந்தான். அந்த சுரதன்கிற ராஜாவை மனுவா மாத்தினது அம்பாள். இதுதான் தேவி மகாத்மியத்தோட கதை தொடக்கமும் கடை முடிவும். அந்த மனு பதவிய அம்பாள் கொடுத்தா. அதான் 7 பாருக்கும் ஆதிபரே, 7 உலகங்களுக்கும் உன்னை அதிபதி ஆக்கிடுவா. எதுக்கு? உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பூஜை பண்ணு. உன்னால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பூஜை பண்ணுனா, என்னால இவ்வளவுதான் முடியும்னு பூஜை பண்ணல, உன்னால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பூஜை பண்ணு. இப்படியே சொல்லலாம் இல்லையா? உன்னால எவ்வளோ முடியுமோ அவ்வளவும் பூஜை பண்ணு. கண்ணப்பன் இதை தானே பண்ணுனா, கண்ணப்பன் இதை தானே பண்ணா. அவனுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு பண்ணனா, அவனுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு பண்ணா, அவனுக்கு என்ன கிடைக்குமோ அதை நைவேத்தியம் பண்ணா, அவனால என்ன முடியுமோ அதை அவன் பண்ணினான். இதனால உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணு. அவ உன்னை 7 உலகங்களுக்கும் அதிபதியா இருக்கிற மனுவா மாத்திடுவா. அதுக்கப்புறம் அப்ப உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணு. அப்படியே ஒரு ஒரு பதவியா தூக்கி 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 மேல போட்டு உன்னை CEO ஆக்கிடுவா. நீ பரபிரம்மமா ஆயிடுவ. இதிலிருந்து உபதேசம், இதிலிருந்து உபதேசம். அடுத்து என்ன சொன்னார்? ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், அமரர் தங்கோன், போதிற் பிரமன், புராரி, முராரி, பொதிய முனி, காதி பொருவடை கந்தன், கணபதி, காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. பா, நீங்க அபிராமி பட்டர், நீங்க ஏதோ ஒரு உயர்ந்த நிலையில இருக்கீங்க. ஒரு சின்ன குழந்தைகிட்ட உன்னால என்ன முடியுமோ எழுதுறா, நான் உனக்கு PhD கொடுத்துட்றேன்னு சொல்ற மாதிரி உன்னால எவ்வளோ பூஜை பண்ண முடியுமோ பூஜை பண்ணு. அவன் உன்னை மனுவா மாத்திருவான்னு சொல்றீங்களே, ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? நிஜமாவா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், எப்பா ஆல்ரெடி பண்ணவன் பெரிய பட்டியலே இருக்குப்பா, ஆல்ரெடி பண்ணவங்களோட பெரிய லிஸ்டே இருக்கு. யாரு? ஆதித்தன், சூரியன், இல்ல தேவர்கள் எல்லாரும், ஏன்னா எல்லாருமே ஆதித்யர்கள் தான். ஆதித்தன், அம்புலி, அம்புலிங்கிறது நிலா,
அடுத்தது அங்கி, நெருப்பு. அங்கன்னா நெருப்பு, அங்கி நெருப்பு. குபேரன், குபேரன் அம்பாளை பூஜை பண்ணியிருக்கான். அமரர் தங்கோன் யாரு? இந்திரன். ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல இந்திர பதவி கிடைக்கும்னு போட்டிருக்காரு இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி இந்திர பதவி வாங்கினவெல்லாம் அம்பாளை ஏதோ ஒரு இடத்துல பூஜை பண்ண வந்தானே. அப்ப அமரர் தங்கோன். போதி பிரமன், தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மா. புராரி, புராரினா 3 புறங்களை எரிச்ச சிவபெருமான். புரஹரி, புராரி. முரங்கிற அசுரனை எரிச்ச முராரி, அது நாராயணன். அடுத்தது பொதிய முனி. யாரு பொதிய முனி? அகஸ்திய முனி. அகஸ்தியர் சக்தி உபாசகர்களில் மிகச் சிறந்தவர். அவர் வழியாக தான் நமக்கு லலிதா சஹஸ்ரநாமம் கிடைச்சது. அகஸ்தியருக்கும் ஹயக்ரீவருக்கும் நடந்த சம்பாதம் தான் லலிதோபாக்கியானம். அதுல தான் நமக்கு ஷியாமலா சஹஸ்ரநாமம் கிடைக்கிது, வாராகி சஹஸ்ரநாமம் கிடைக்கிது, லலிதா சஹஸ்ரநாமம் கிடைக்கிது, லலிதா திரிஷதி கிடைக்கிது, லலிதாம்பிகையினுடைய கதை கிடைக்கிது. இதெல்லாம் கிடைக்கிறது அது அகஸ்தியர் வழி நமக்கு கிடைச்சது. அகஸ்தியரும் அகஸ்தியருடைய ஒய்ஃப் 2 பேருமே மிகச்சிறந்த சக்தி உபாசகர்கள், மிகச்சிறந்த சக்தி உபாசகர்கள். அகஸ்தியருடைய ஒய்ஃப் அகஸ்தியரை விட ஸ்பெஷல். ஏன்? அகஸ்தியருடைய ஒய்ஃபால வெளிப்படக்கூடியவள் அப்படின்னு சகஸ்ரநாமத்திலே பேர் இருக்கு. லோபாமுத்ரார்ச்சிதா லீலா கிளப்த பிரம்மாண்ட மண்டலா. லோபாமுத்ரா அகஸ்தியருடைய மனைவி. இந்த லோபாமுத்ரா தேவி இன்னைக்கு பஞ்சதசாட்சரி மந்திரங்கள்னு இருக்கு. அதுல காதி வித்யா, ஆதி வித்யா, சாதி வித்யான்னு இருக்கு. இதுல காதி வித்யா தான் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய பஞ்சதசாட்சரி மந்திரம். அந்த காதி வித்யா மந்திரத்தினுடைய ரிஷி லோபாமுத்ரா. அந்த மந்திரத்தை உருவாக்கினவன் லோபாமுத்ரா. இந்த லோபாமுத்ரா தேவியை பார்க்கணும்னா நம்ம ஜம்புகேஸ்வரர் சந்நிதியில நாயன்மார்களை எல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா அகஸ்தியரும் லோபாமுத்ராவும் உட்கார்ந்துருப்பாங்க. அடுத்த தடவை போகும்போது அவங்கள்ட்ட ஒரு வணக்கத்தை போட்டு வந்துருங்க. ஸோ அந்த லோபாமுத்ரா தேவி மிகச்சிறந்த சக்தி உபாசகி. அந்த லோபாமுத்ரா தேவியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம கோவில் இல்லை, வேற எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அந்த லோபாமுத்ரா தேவி தான் காவேரியாக ஓடிட்டு இருக்கா. அது ஒரு தனி கதை, இப்போ சொல்ல மாட்டேன். அடுத்து வேற ஏதாவது ஒரு உபன்யாசத்தில் எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன். இந்த லோபாமுத்ரா தேவி தான் காவேரியாக ஓடிக்கிட்டு இருக்கா. ஸோ பொதிய முனி. காதி பொறுபடை கந்தன், போர் சேனாதிபதியா இருக்கக்கூடிய முருகப்பெருமான். ஏன்னா முருகப்பெருமான் அம்பாளை வழிபட்டு தான் சக்தி வேல் வாங்கினான், சக்தி வேல் வாங்கினான். அடுத்தது கணபதி. அடுத்தது காமன், மன்மதன். மன்மதன் அம்பாளை வழிபட்டாங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். அங்கமெல்லாம் இழந்து வெறும் சாம்பட் குவியலாக இருந்தான். ரதி தேவியினுடைய இதால அம்பாளுடைய திருவடியில் போய் இருந்தான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா இவங்கெல்லாம் போட்டு இன்னும் பலர் கவுண்ட் பண்ண முடியாது. அவ்வளவு பேர் அம்பாளை வழிபட்டு சாதிச்சிருக்காங்க, எவ்வளவோ விஷயங்கள் அடைஞ்சிருக்காங்க. அதனால நீயும் வழிபடு. அடுத்தது தைவந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு கைவந்த தீயும் தலைவந்த ஆறும் கறந்தது எங்கே? மெய்வந்த நெஞ்சில் அல்லால் ஒருகாலும் விரகர் தங்கள் பொய்வந்த நெஞ்சில் புக அறியா மட பூங்குயிலே. சரி, எனக்கு பூஜை பண்ணுறதுக்கே சக்தி இல்லை. கிருஷ்ணா சொல்கிறான், என்ன சொல்கிறான் தெரியுமா? எனக்கு விஸ்தாரமாலாம் நீ ஒன்றும் பூஜை பண்ணாத. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். அதுவும் ப்ளூரலில் சொல்லவே இல்லை, எல்லாமே சிங்குலர். பத்திரம், ஒரே ஒரு இலை கொடு, ஒரே ஒரு இலை கொடு போதும். அடுத்தது ஒரே ஒரு பூ கொடு போதும். ஒரு உத்திரணி தண்ணி கொடு, இல்லை ஏதாவது ஒரு பழம் கொடு. 4த்தையும் சேர்த்து கொடுன்னு சொல்ல. இதுவோ அதுவோ அதுவோ அதுவோ, இந்த 4த்துல ஏதாவது ஒன்று கொடு. ஆனா என்னை மட்டும் நினைச்சு கொடு, ஆனா என்னை மட்டும் நினைச்சு கொடு. சரி, கிருஷ்ணனுடைய கதையில முதல்ல ஒருத்தி வந்தா அரக்கி. அவளுக்கு பூதனைன்னு பேர். பூதனைன்னு வந்தான். பூதனை தன்னோட மார்பில் விஷத்தை தடவிட்டு வந்தான். கிருஷ்ணனுக்கு அது விஷம் இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். சரி, அப்ப என்ன பண்ணிருக்கலாம்? அவ எடுத்து பாலூட்ட போகும்போதே ஒரு உதச்சு அவளை கொண்டிருக்கலாம்ல. கொண்டானா? இல்ல, முழுசா பாலை குடிச்சான், விஷத்தோட சேர்த்து குடிச்சான். பேய்முலை நஞ்சுண்டு அப்படின்னு பாட்டே இருக்கு. விஷத்தோட அந்த பாலை குடிச்சான். எதுக்கு விஷத்தை குடிச்சான்? அதோட சேர்த்து அவ உயிரையும் உறிஞ்சு எடுத்து பூதனைக்கு மோட்சம் கொடுத்தான். பூதனையை சம்ஹாரம் பண்ணல, பூதனைக்கு மோட்சம் கொடுத்தான்.
ஏன்னா நாராயணன் உயிரை உறிஞ்சு எடுத்துட்டானா அது இரண்ய கர்ப்பம் உள்ள போயிடும், அது மோட்சம். அப்ப பூதனைக்கு மோட்சம் கொடுத்தான். ஏன் கொடுத்தான்? ஏன்னா அந்த விஷம் கண்ணனை தவிர வேற யாரையும் கொல்லக்கூடாது, இது கண்ணனுக்காகவே அப்படின்னு ப்ரிசர்வ் பண்ணி அவ எடுத்துட்டு வந்தாலும். தனக்காகவேன்னு எதை கொடுத்தாலும் கிருஷ்ணன் வாங்கிப்பானோ. ஆனா நீ எனக்காகவேன்னு கொடுக்கணும், உனக்காகன்னு கொடுத்தனா ஒண்ணும் பண்ண மாட்டேன். கீதையில கிருஷ்ணன் ப்ராமிஸ் பண்ணி சைன் பண்ணியிருக்கான், நீ உனக்காகன்னு எதை கொண்டு வந்தாலும் கொடுக்க மாட்டேன், எனக்காகன்னு கொண்டு வா நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன கொடுக்கணுங்கிறத நான் முடிவு பண்றேன். ஏன்னா கடமையை செய்யறதுதான் உன் வேலை, அதுக்கு என்ன பலன் கொடுக்கணுங்கிறத நான் தான் நிர்வகிக்கிறேன்னு அர்ஜுனன்ட்ட இன்னொரு ஸ்லோகத்துல சொல்றான். இப்ப நீ ஒரே ஒரு துளசியை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தனா ஏகாதவத்திர சாம்ராஜ்ய தாயிகாயை நம்ம ஒண்ணுமா, எனக்கு இந்த ஒரு துளசி தான் அப்பா கிடைச்சிச்சு வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தா அவன் என்ன பண்ணுவானா, இந்தா ஒரு சாம்ராஜ்யம் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவான். ஸோ அந்த நிலை இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடியவங்க இப்படி அவ கொடுக்குறா இல்லையா, அதனால உன்னால இதெல்லாம் எதுவுமே கொடுக்க முடியல, எதுவுமே இல்லை உங்ககிட்ட. இப்ப என்ன பண்ணு, என்ன மனசுல நினை. எப்படி நினைக்கணும்? தைவந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரருக்கு. சிவபெருமான் அம்பாளுடைய திருவடியை தலையில வச்சிருக்கார். நீ முதல்ல சிவபெருமான நினை. சிவபெருமான் கையில என்ன வச்சிருக்கார்? கைவந்த தீயும் தலைவந்த ஆறும் கறந்ததெங்கே. ஒருத்தன் கையில நெருப்பு வச்சிருக்கான், தலையில தண்ணி வச்சிருக்கான். கையில நெருப்பு வச்சிருக்கான், தலையில தண்ணி வச்சிருக்கான். இது ரெண்டும் பொருந்தாது, ஆனா ரெண்டுத்தையும் பொருத்தி ஒருத்தன் வச்சிருக்கான். இது எப்படி நடந்துச்சு? இது எப்படி நடந்துச்சு? ஏன்னா ஒன்னால நடந்துச்சு. எப்படி ஒன்னால நடந்துச்சு? ஒன்ன மனசுல வச்சிருக்கார், ஒன்ன மனசுல வச்சிருக்கார். அதனால தலையில தண்ணி கொட்டினாலும் அவருக்கு ஜலதோஷம் பிடிக்கல, அவருக்கு ஜன்னி வரல. கையில நெருப்பை வச்சிருந்தாலும் நெருப்பு சுடல. ஏன்னா நீ குளிர்ச்சியா ஜில்லுன்னு உள்ள இருக்கிறதுனால நெருப்பு சுடல. நீ எல்லா ஆற்றலோட இருப்பிடமா இருக்கிறதுனால அவருக்கு ஜன்னி வரல. அவர் எப்படி உன்னை மனசுல வச்சிருக்கிறதுனால நல்லா இருக்காரோ அந்த மாதிரி நான் உன்னை மனசுல நினைச்சுக்கிட்டா போதும், வேற எதுவுமே பிரச்சனை இல்லை. விரகர் தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புக அறியா மடப்பூங்குயிலே. அவர் நெஞ்சில நீ இருக்கிற மாதிரி என் நெஞ்சுக்கு வரணும்னா என் கிட்ட பொய்மை வஞ்சனை இருக்கக்கூடாது. அது என்ன பொய்மை வஞ்சனை? எனது உனது என்று இருப்பார்னு நேத்து பார்த்தோம், அதான் வஞ்சனை. அப்போ நான் என்னோடது, எனக்கு நான் பண்றேன், நான் செய்யறேன், என்னோடது நானா கொண்டு ஆச்சு அப்படிங்கிற எண்ணம் இருந்தா அம்பாள் வரமாட்டான். எல்லாம் உன்னால. எப்படி கிருஷ்ணனுக்கே அந்த விஷம்னு கொண்டு வந்தாலோ அந்த மாதிரி எல்லாமே உனக்கே அப்படின்னு எப்ப கொடுக்குறோமோ அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன்னு அவ சொல்லுவான். ஆனா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுதோம்னா நீயே பார்த்துக்கன்னு சொல்லிடுவான். திரௌபதியோட துயில உறிஞ்சாங்க இல்லையா கௌரவ சபையில, முதல்ல ஒரு கையால 2 கையாலையும் மூடிட்டு இருந்தா, ஒரு கையை விட்டா புடவை வரல, 2 கையையும் விட்டு மேல கையை தூக்குனா புடவை வந்துட்டே இருந்துச்சு. என் மானத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன வரலும் கண்ணை திரும்பி கூட பார்க்கல, 2தையும் விட்டா. கிருஷ்ணா ஹே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு சொன்ன உடனே புடவையா வந்துச்சு. அப்ப என்னைக்கு என்னால எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்னாலன்னு கொடுக்குறோமோ அன்னைக்கு. எப்படி என்னால எதுவுமே கொடுக்க முடியலமா, நீ என் மனசுக்குள்ள அவர் மனசுல எப்படி இருக்கியோ அப்படி இரு. ஏன் அவரும் எதுவும் கொடுக்கறது இல்லை, ஏன் அவரும் உனக்கு எதுவும் கொடுக்கறது இல்லை. ஆனா நீ போய் அவர் மனசுல இருக்க இல்லையா, நானும் உனக்கு எதுவும் கொடுக்கறதுக்கு இல்லை, என் மனசுலயும் இரு அப்படின்னு இரு. குயிலாயிருக்கும் கடம்பாடவியடை கோல இயல் மயிலாயிருக்கும் இமயாச்சலத்திடை வந்துதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கையிலாயருக்கு அன்று இமவானடித்த கணங்குழையே. எப்படி இருக்கா அவ? எங்கெங்கெல்லாம் இருக்கா? குயிலாயிருக்கும் கடம்பாடவி. கடம்பாடவிங்கிறது மதுரை. மதுரையில அவ ஷியாமலா தேவியா இருக்கா. ஷியாமலைன்னா 2 முகம் இருக்கு, ஒன்னு ஆகாசம் ஒன்னு வாயு. அவதான் இசைகளுக்கு அதிதேவதை. இசைக்கு அடையாளம் குயிலா, இசைக்கு அடையாளம் குயில். அப்ப குயிலா எங்க இருக்கா? கதம்பவனத்துல இருக்கா. அப்ப ஷியாமலையா கதம்பவனத்துல இருக்கா. அடுத்தது கோல இயல் மயிலாயிருக்கும் இமயாசலத்திடை.
இமயமலையில் எப்படி இருக்கா? மயிலா இருக்காளாம். ஏன் மயிலா இருக்கா? அவ பெண் மயிலா இருந்தா தான் முருகப்பெருமானை பிறப்பிக்க முடியும். அவ பெண் மயிலா இருந்தாதான் முருகப்பெருமானை பிறப்பிக்க முடியும். இவ பெண் யானையாவும் அவ ஆண் யானையாவும் இருந்து பிறப்பிச்சவன் தான் கணேசன். இமயப்பிடியேன்னு ஒரு தடவை பார்த்தோம். இப்ப என்ன சொல்றார்? இமயமலையில மயிலா இருக்கான்னு சொல்றாரு. இப்ப யானையா இருக்காளா மயிலா இருக்காளா? யானை மயில் ரெண்டுத்துக்கும் அம்மாவா இருக்கா. யானை மயில் ரெண்டுத்துக்கும் அம்மாவா இருக்கா. அதனால இவ தாய் மயில் தாய் யானை. இன்னைக்கு மயிலை பார்த்தா முருகான்னு சொல்றோம்ல, மயிலை பார்த்தா முருகான்னு சொல்றோம். ஏன்? மயில் முருகனின் அடையாளம். ஏன் மயில் முருகனுடைய அடையாளம்? ஒரு மயில் தோகையை வெறிச்சா பாருங்க, 1000 வேல் இருக்கும். 1000 வேல் இருக்கும். ஒரு வேல் இருந்தாலே முருகப்பெருமான், 1000 வேல் இருந்தா அது முருகப்பெருமானுடைய முழுமைத்தன்மை. சோ அந்த நிலையில மயிலா இருக்கா. வந்து உதித்த வெயிலா இருக்கும் விசும்பில், வானத்துல உதிக்கிற சூரியனா இருக்கா. வந்து உதித்த வெயிலா இருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம், தாமரை மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அன்னப்பறவையாம். தாமரை மேல எங்க அம்பாள் இருக்கா? 6 சக்கரங்கள்லையும் இருக்கா. 6 சக்கரங்கள்லையும் அவ இருக்கா. அதனால கமலத்தின் மீது அன்னமாம் கையிலாயருக்கு அன்று இமவான் அளித்த கணங்குழையே. இமவானுக்கு மகளா உமாவா பார்வதியா சைலபுத்திரியா அவ பிறந்தா. இமவான் சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். சிவபெருமான் திருப்பி என்ன கொடுத்த? ஒன்னும் கொடுக்கல. சிவபெருமான் ஒன்னும் கொடுக்கல. அதனால ஹிமவான் கொடுத்தாங்கிற ஒரே காரணத்துக்காக போய் அவன் மனசுல இருக்க இல்லையா, அதே மாதிரி எம் மனசுலையும் வந்து இரு. இந்த பாட்டை மாத்தி படிக்கணும். 99 படிச்சு அடுத்து 98க்கு வரணும். அப்படி படிச்சீங்கன்னா அர்த்தம் புரியும், பொருந்தி வரும். அடுத்து கடைசி பாட்டு. குழையை தழுவிய கொன்றையந்தார் கமழ் கொங்கை வள்ளி, கழையை பொருத திருநெடுந்தோளும் கருப்பு வில்லும், விளைய பொருதிரல் வேரியம் பானமும் வெண்ணகையும், உழையை பொருட்கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே. இது முழுக்க முழுக்க அம்பாளுடைய உருவ வர்ணனை தான். முழுக்க அம்பாளுடைய உருவ வர்ணனை தான். எல்லாத்தையும் இவ்வளத்தையும் சொல்லி என் மனசுல வந்து அம்பாள் தங்கணும் அப்படின்னு சொன்னாரா, தங்கணும்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுவா? வந்து தங்கிடுவா. அப்படி வந்து தங்கணும்னு நினைச்ச உடனே தங்கிடுவா. எப்படி தங்குவா? குழையை தழுவிய கொன்றையந்தார் கமழ் கொங்கை வள்ளி. அவளுடைய காதுல குழை இருக்கு. இப்ப சொல்லுங்க, நிலா திரும்பி வந்துருச்சா போயிடுச்சா இல்லையா? நிலாவுக்கு தோட்ட வீசி இருந்தாலும் கதை பார்த்தோம். அப்ப தோடு திரும்ப போட்டுக்கிட்டாலான்னு ஒரு கேள்வி கேட்டேன். கடைசி பாட்டுல கொன்றையன் தார்கமழ், குழையை தழுவிய கொன்றையன் தார்கமழ்னு இருக்கு. அப்ப தோடு திரும்ப போட்டுட்டு இருக்கான்னு ஆயிடுச்சா? அப்ப தோட கழட்டியும் போடல, தோட எடுத்தும் மாட்டல, அங்கே இருந்தது. திரும்பி பார்த்தா அவ்வளவுதான், சந்திரன் தெரிஞ்சது. குழையை தழுவிய கொன்றையன் தார்கமழ் கொங்கை வள்ளி, கழையை பொருத திருநெடுந்தோளும். கழைங்கிறது வந்து மூங்கில். மூங்கில விட அம்பாளுக்கு வேணு புஜான்னு பேர் உண்டு. அவளுக்கு வந்து மூங்கில் மாதிரி தோல் இருக்குமா, நல்லா பனைத்து இருக்கக்கூடிய தோல். மூங்கில் எவ்வளவு வளவடன் இருக்குமோ அவ்வளவு வளவடன் இருக்குமா அவளுடைய தோல். அதனால அவளுக்கு மூங்கில் மாதிரி தோல். அந்த மூங்கில ஜெயிச்ச தோளம். மூங்கில் எவ்வளவு அழகா இருக்குமோ அதை விட அழகான தோல். கழையை பொருத திருநெடுந்தோளும் கருப்பு வில்லும், கரும்பு வில்லு. அடுத்தது வேய பொருதிரல் வேரியம் பானமும், அதாவது மன்மதனை வென்று சிவபெருமான வென்ற 5 அம்புகளும், மன்மதனை வென்ற சிவபெருமான வென்ற 5 அம்புகளும், பானமும் வெண்ணகையும் அழகான சிரிப்பும், உழையை பொறுக்கண்ணும், என்னுடைய எல்லா குற்றங்களையும் மன்னிக்க கூடிய கண்ணும், இல்ல என்னுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய கண்ணும், எப்போதும் என் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே, என் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே அப்படின்னு இந்த பாட்டு முடிஞ்சது. இப்ப திரும்ப பாட்டு எங்க ஆரம்பிக்கணும்? உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையவர்னு ஆரம்பிக்கணும். ஏன்னா உதிக்கின்றதே முடிஞ்சிருக்கு. சரி, இப்ப என்ன சொன்ன? என் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவேனர். அம்பாள் வந்தா, நிலாவை காமிச்சா, சரபோஜி மன்னர்கிட்ட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. தேங்க்ஸ்மா, நீ போய் உன் வேலையை பாரு, நான் போய் என் வேலையை பார்க்குறேன்னு அவர் போல. நம்மளே என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும், பிள்ளையாருக்கு 108 தேங்காய் உடைக்கணும். தேங்காய் உடைச்சிட்டா பிள்ளையாருக்கும் நமக்கும் அத்தோட கட் பண்ணிடணும், அத்தோட கட் பண்ணிடணும். நீ பிள்ளையாரு நான் பக்தங்கிறதெல்லாம் கோயிலோட வச்சுக்கணும். வீட்டில் வந்தெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பிள்ளையார். இந்த ரெகுலராக நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம்.
நம்மளுடைய பக்தி இந்த டெம்பிள் பிரிமிசஸ்குள்ள மட்டும்தான் இருக்கு. நமக்கு என்னைக்கு ஒரு பிரச்சனை சால்வ் ஆகுதோ அன்னைக்கு கடவுளை பத்தி யோசிக்கிறோமா? இல்ல. பிரச்சனை இருக்கும்போது இப்படி பாக்குறது இல்லையா, அப்படி பாக்குறது இல்லையா, என்னை பத்தி உனக்கு தெரியலையா, எல்லாம் சொல்றோம். சராசரி நாள்ல எல்லாம் கடவுள் செய்யறாருன்னு நம்புறோமா? அந்த எண்ணமாவது ஒரு தடவையாவது நம்ம வாழ்க்கையில வருதா? ஒரு நாள்ல ஒரு எண்ணம் வர்றது இல்லை. ஆனா அந்த எண்ணம் எப்போதும் இருக்கணும்னா 24/7 இருக்கணும். அப்போ அபிராமி பட்டருடைய மனசுல எப்போதும் அந்த எண்ணம் இருந்தது. ஏன்? எப்போதும் அம்பாள் அங்க இருந்தா. அம்பாள் எப்படி இருந்தா? நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே. ஒரு சூரியன் உதிச்சு மேல வரல, உதிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த சூரியன் எப்படி இருக்கு? உதிச்சுக்கிட்டே இருக்கு. உதிச்சுக்கிட்டே இருக்கிற சூரியன் மேல வராதுல்ல. உதிச்சுக்கிட்டே இருக்கிற சூரியன் மேல வராது. அப்ப அந்த சூரியன் உதிச்சுக்கிட்டே இருக்குன்னா அது எப்போதும் அதே இடத்துல அதே அழகு மாறாம இருக்கா? அதுக்குதான் அபிராமின்னு பேர். அதுக்குதான் அபிராமின்னு பேரு. உதிக்கின்ற செங்கதிர்னு ஆரம்பிச்சார், எப்போதும் உதிக்கின்றவேன்னு முடிச்சார். அபிராமின்னு ஆரம்பிச்சு அபிராமின்னு முடிச்சார். அந்தாதி, இதுக்கு பொருளியல் அந்தாதின்னு பேரு. உதிக்கின்ற செங்கதிர்னாலும் அபிராமின்னு அர்த்தம், எப்போதும் உதிக்கின்றவனாலும் அபிராமின்னு அர்த்தம். அபிராமின்னு ஆரம்பிச்சு அபிராமின்னு முடிச்சார். முதல் பாட்டு தாரமர் கொன்றையும் ஆரம்பிச்சாரு, தீங்கில்லையேன்னு முடிச்சாரு, தாயேன்னு முடிச்சார். ஸோ எல்லா வகையிலும் இது அந்தாதியாவே இருந்துட்டு வரும் அப்படின்னு 100வது பாட்டை முடித்திருக்கிறோம். 100வது பாட்டை முடிச்சிருக்கிறோம். 10 நாள்னு திட்டமிட்ட நம்மாலேயே 10 நாள்ல முடிக்க முடியலையே, அவரால் 100வது பாட்டை முடிச்சிருக்க முடியுமோ? முடியாது. அதனால திரும்ப உதிக்கின்ற செங்கதிர்னு அங்கிருந்து அது கண்டினியூ ஆகுது. திரும்ப உதிக்கின்ற செங்கதிர்னு அங்க கண்டினியூ ஆகுது. அபிராமி பட்டர் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியை கடந்துட்டார். அபிராமி அந்தாதி பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புங்கிற சுழற்சிக்குள்ள மாட்டிக்கிச்சு. அதனால திரும்ப திரும்ப நம்ம வாயிலெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. சரி, ஸோ இந்த இடத்துல இந்த அபிராமி அந்தாதி பூர்த்தி அடைகிறது. இன்றோடு அபிராமி அந்தாதி 100வது பாட்டு வரையிலும் பார்த்துருக்கோம். பாக்கி உள்ள பாட்டுகள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இல்லை. அப்படி வேணா சொல்லணும். ஸோ அபிராமி அந்தாதி முழுக்க படிச்சுட்டே வந்தோம்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். அபிராமி பட்டர்கிட்ட இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், நமக்கு படிப்படியாக தான் ஞானம் கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவரே இதுக்குள்ள ஒரு 3 சைக்கிள் 4 சைக்கிள் சுத்தி 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 வந்திருக்கார். சுத்தி 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 வந்திருக்கார். அப்ப நமக்கெல்லாம் எப்படி கிடைக்கும்? ஒண்ணு, சாதாரண பக்த நிலையில ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்து கொஞ்சம் ஞான நிலைக்கு வந்து, அப்புறம் மோன நிலைக்கு வந்து, அப்புறம் ஜீவ முக்த நிலைக்கு வந்து, அதுக்கப்புறம் முக்தி நிலைக்கு வந்திருக்காங்கிற டிரான்சிஷன் பார்க்குறோம். இப்போ இந்த 100 பாட்டை நம்ம படிச்சுட்டு வந்தோம்னா, பொருள் உணர்ந்து சொன்னோம்னா, நம்மளும் இந்த ட்ராக்ல போகலாங்கிறத தெரிஞ்சுப்போம். என்னைக்கு போறோம்னு சொல்ல முடியாது. சென்னைக்கு போற வழி தெரியும், சென்னைக்கு என்னைக்கு போவோம்னு தெரியாது. அந்த மாதிரி போற வழி தெரியும், போற பஸ் எந்த பஸ்ன்னு தெரியும். என்னைக்கு அம்பாள் பார்த்து கையை பிடிச்சி இழுத்து ஏறாதுல அப்படின்னு ஏற்றி விடுறாலும் அன்னைக்கு போக போறோம். இப்பயே கூட இருக்கான். ஏன்னா அபிராமி பட்டரை பிடிச்சிட்டோம்ல, தொழும் அடியாரை தொழும் அடியார்கள் எழுபாருக்கும் ஆதிபரேன் இருக்கார். குறைந்தபட்சம் அடுத்த பிறவியில் மனுவாவது பிறப்பண்டோன்னு பேர். ஆனால் மொத்தம் 14 மன்வந்தரம் தான் ஆல்ரெடி ஒருத்தர் புக்குடு, இன்னும் பாக்கி இருக்கிறதுக்கெல்லாம் தான் பார்க்கணும். ஸ்வஸ்தி பிரஜேபிய பரிபாலயந்தம் நியாயேன மார்கேண மகிர்மஹீஷா கோபிராமணஸ்ய சுபமஸ்து நித்யம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. ஆத்தாளை எங்கள் அபிராமவள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை ஐங்கனை கருப்பு வில்லும் பாசாங்குசுமும் குசுமும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு. நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோ எந்த ஒன்று.